ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய சம்வர்க்க வித்யை என்ற ஒரு பகுதியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்ப இந்த சம்வர்க்க வித்தை என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒடுங்குகின்ற ஒரு இடமாக இறைவனை தியானிக்க வேண்டும் என்று சொல்ல வருது. அதாவது இந்த வித்தையினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு இடத்துல போய் ஒடுங்கணும். அப்படி ஒரு இடத்துல ஒடுங்குற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இறைவன். அதுதான் இருப்பு அப்படின்னு இங்க இந்த சம்வர்க்க வித்தை நமக்கு சொல்லிக் குடுக்குது. அப்போ அப்படிப்பட்ட இந்த சம்வர்க்க வித்தையை தியானிப்பதற்கான ஆலம்பனமாக 2 விஷயங்கள எடுத்துக்குது. அதுல ஒன்று வாயு, இன்னொன்று பிராணன். அப்ப இங்க இந்த வாயுவையும், பிராணனையும் எடுத்துக்கொண்டு இந்த வித்தை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த வித்தையை எப்படி பாக்குது இந்த சாஸ்திரம் அப்படின்னா, எல்லாவற்றையும் கிரகித்து தன்னுள் ஒடுக்கிக் கொள்கின்ற ஒரு விஷயமாக பார்க்கின்றார்கள். அப்படித்தான் மகான்களும், ஞானிகளும், ரிஷிகளும் இந்த சம்வர்க்க வித்தையை பார்க்கின்றார்கள். அப்ப இந்த வித்தை நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த தியானம் நமக்கு என்ன நோக்கத்தை உண்டாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறை அனுபூதியே மனித வாழ்க்கையின் மகத்தான குறிக்கோள் என்பதை உணர்த்துவதற்காக இங்கு உபதேசிக்கப்படுகிறது. அதாவது மனிதனாக பிறந்தவன் அந்த இறை அனுபூதியை அடைய வேண்டும். அந்த இறை அனுபூதியை அடைந்தவன் தான் மனித பிறவியில் மகத்தானவன் என்று இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப அதை உணர்த்துவதற்கான ஒரு உயரிய வித்தையாகத்தான் இது போன்ற சம்வர்க்க வித்தை எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த வித்தையின் மூலமாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய எண்ணங்கள், மனம் எல்லாவற்றையும் ஒடுக்குறோம் இல்லையா? அது ஒடுங்கும்போது அங்க அறிவு பிரகாசிக்க தொடங்கும். அதுதான் இறைநிலை, பிரம்ம நிலை, இறை அனுபூதி என்று இங்கு நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க இறை அனுபூதி அப்படிங்கிறது அந்த தூய அறிவு பிரகாசிக்கின்ற நிலை. அந்த இடத்துல எண்ணங்கள் ஏதும் இல்ல, மனசு இல்ல, அங்க உலகமே இல்ல, பிரபஞ்சமே இல்ல, இறை மட்டும் இருக்கு. அதுதான் உயரிய நிலை. அந்த நிலை தான் நம்முடைய எதார்த்தம், நம்முடைய சொரூபம். ஆனா அந்த நிலைய நம்ம உணரணும் அப்படின்னா, அதற்கான உயரிய வித்தைகள் இந்த சாந்தோக்கிய உபநிஷதம் கற்றுக் கொடுக்குது. அதற்கான குருமார்கள் அந்த காலத்துல இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இதை கற்றுக் கொடுத்தார்கள் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அப்படி பார்த்துட்டு வரும்போது இந்த வித்தை என்ன சொல்லுதுன்னா, அனைத்தையும் தன்னில் கிரகித்துக் கொள்ளுகின்றவர் வாயு. அப்ப அந்த வாயுவானவர் தன்னில் எப்படி கிரகித்துக் கொள்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நான் போன கிளாஸ்லயே சொன்னேன். இப்ப நம்ம ஒரு அக்னி எரிய வச்சிருக்கோம். ஒரு மெழுகுவர்த்தியில எரிய வைக்கலாம், ஒரு தீபத்துல எரிய வைக்கலாம். என்ன வேணா இங்க அக்னிய உண்டாக்குன பிறகு, நீங்க வேகமா ஒரு காற்ற ஊதுனீங்கன்னா, அந்த அக்னி அணைஞ்சு போகும். அப்ப இந்த அக்னி அணைந்து போகும்போது, அந்த அக்னி எங்க போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது காற்றுல போய் ஒடுங்கிடுச்சு. அதாவது நம்ம கண்களால் பார்த்துக் கொண்டிருந்த அந்த அக்னியானது எங்கு காணாமல் போய்விட்டது அப்படின்னு நீங்க தேடுனீங்கன்னா, அத காற்றுக்குள்ள தான் பார்க்க முடியும். ஏன்னா, அது காற்றுக்குள்ள போய் ஒடுங்கிடுச்சு. அப்ப இங்க பஞ்சபூதங்களுடைய அந்த சுழற்சிய நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆகாயமிலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர் அப்படின்னு தான் வரிசையா வருது. வரிசையா நிலத்துல முடியும். அப்ப பஞ்சபூதங்களும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிதான் போகும். அப்ப இங்க மேல இருந்து கீழ இருந்து திருப்பி மேல ரிட்டர்ன் ஆகுது பாத்தீங்களா? அதுதான் மூலம். அதாவது ஆதி மூலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆதி மூலம் என்பது இறைவன், பிரம்மம். அப்ப அவனிடத்திலிருந்து அந்த மூலத்திலிருந்து வந்தவைகள் எல்லாம் மீண்டும் அந்த மூலத்துக்கே திரும்ப வேண்டும். அந்த திரும்புற நியதியத்தான் இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சாஸ்திரங்கள் சொல்லிக் குடுக்கும். அது அப்படியே டைரக்ட்டா போகாது. அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போய் ஒடுங்குனா மட்டும் தான் அந்த மூலத்துக்குள்ள போக முடியும். அப்ப இந்த சூட்சும விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யாரோ யாரோ கதை விடுறதெல்லாம் நீங்க நம்ப வேண்டியதில்ல. இப்ப இதுக்கு தான் இந்த வேதாந்த சாஸ்திரம் நமக்கு தேவைப்படுது. இப்ப சராசரி மனிதனுக்கும் நம்மள மாரி இந்த வேத அத்தியனம் பண்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப நாம மெச்சூர்டா இருப்போம். நம்மள யாரும் ஏமாத்த முடியாது. எந்த பயிற்சிகளும் சொல்லி ஏமாத்த முடியாது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் சொல்லும். வள்ளலார் அப்படியே கரைஞ்சு போயிட்டாருங்க காத்துல. அவரு ஒரு இதுக்குள்ள போய் பூட்டிக்கிட்டாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சபூத தேகம் கூட அங்க இல்ல. அப்படியே அவர் ஒளி உடம்பு ஆயிட்டாரு. அப்படி இப்படின்னு எல்லாம் புருடா விட்டு வச்சிருப்பாங்க. அது ஒரு பாமர மனிதன் நம்புவான். ஏன்னா ஒரு சராசரி மனிதன், பகுத்தறிவு இல்லாதவன்,
இது போன்ற அத்தியாத்ம ஞான கல்வியை கற்றுக்கொள்ளாதவன் வந்து அதை நம்புவான். ஏன்னா வள்ளலார் வந்து ஒரு சமயம் அப்படியே ஒளி உடல் ஆயிருப்பாரோ, அப்ப அப்படியே காற்றுல கரைஞ்சிருப்பாரோ அப்படின்ட்டு. ஆனா ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பௌதீக உடம்புக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, அது நிலத்தன்மை அடைஞ்சிடுது. பௌதீக உடம்புங்கிறது பஞ்சபூதங்களுடைய மண் தன்மை. மண்ணுங்கிறது தான் இந்த தேகம். இங்க எலும்பு இருக்கு, மஜ்ஜை இருக்கு, ரத்தம் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட இந்த பௌதீக உடம்பு என்ன மாரி ஆயி அது காணாம போகும் அப்படின்னா, நீங்க மண்ணுக்குள்ள புதைச்ச உடனே அப்படியே நீர்க்க ஆரம்பிக்கும் பாருங்க. அப்படியே ஜெல்லு மாரி உள்ள அழுக ஆரம்பிக்கும். அழுக ஆரம்பிச்சு அப்படியே நீர் தன்மை அடையும். புதைச்ச பணத்த நீங்க ஒரு 10 மாசம் கழிச்சு தோண்டி பார்த்தீங்கன்னா, கொல கொலன்னு இருக்கும். ஏன்னா, அது நிலத்திலிருந்து நீர் தன்மைக்கு வந்து அப்புறம் காற்றுல அப்படியே கரைஞ்சு போயிடும். அது அப்படியே அந்த நீர்த்தன்மை ஆகுறது, அந்த மண்ணினுடைய வெப்பத்தன்மையில அப்படியே நீர்த்து, சூடாகி, அப்புறம் அது அப்படியே காற்றுல கரைஞ்சு ஆகாய தத்துவத்துல கலக்கும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இந்த ப்ராசஸ் நடக்கணும். இப்ப இந்த ப்ராசஸ வந்து நாம இப்ப என்ன பண்றோம்னா, இப்போ நவீன மின் மயானங்கள் அமைச்சுட்டோம். இப்ப எலக்ட்ரிக் சுடுகாடெல்லாம் வந்துருச்சு இப்ப இல்லையா? எலக்ட்ரிக் சுடுகாட்டுல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பாடிய கொண்டு போய் உள்ள அனுப்பிச்ச உடனே, அதுல பெட்ரோல் ஊத்தி அனுப்புறானுங்க. உள்ள போன உடனே குப்புன்னு ஃபயர் ஆகும். ஃபயர் ஆன உடனே அப்படியே அதெல்லாம் கொலகொலன்னு அப்படியே நீர்த்து அப்படியே பவுடர் ஆயிடும். அந்த ஹீட்ல அப்படியே பவுடர் ஆயிடும். அப்ப இது மாதிரி இங்க நீங்க ப்ராசஸ் கவனிச்சீங்கன்னா, ரொம்ப மைன்யூட்டா அந்த சயன்டிபிக்கலா நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூத உடலானது அப்படியே காத்துல கரைஞ்சு போகாது. அப்படியே மறைஞ்சு போகாது. அப்படியே ஒளித்தேகம் ஆகாது. அப்படியெல்லாம் ஒளித்தேகம் பண்ண முடியாது. பௌதீக உடலுக்குள்ள வந்தவங்க ஒளித்தேகம் ஆகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்றது தவறான ஒரு கண்ணோட்டம், தவறான ஒரு புரிதல். புரியாதவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பாஷைகள். அதுல போய் நம்ம சிக்கக்கூடாது. இவரு இமயமலையில இருக்கிற பாபாஜி. இமயமலை பாபாஜி இருக்கார் இல்லையா? இமயமலை பாபாஜி வந்து ஒளி உடல் பெற்றவர் அப்படின்னு பேசுவாங்க. நெறைய பேர் அவங்களுடைய சிஷ்யர்கள் வந்து லாகிரி மகாசாயர், யுக்தேஸ்வர், அப்புறம் வந்து யோகானந்தர். இப்படி அவங்களுடைய பாரம்பரியம் இருக்கு. அப்ப இவங்கெல்லாம் வந்து லாகிரி மகாசாயர் முதல் கொண்டு எல்லாருமே அப்படியே அவரு பாபாஜி ஒளி உடல் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு ஜோதி மாரி ஆயிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு அத்தியாத்ம ஞானத்துல தன்னை அந்த தூய அறிவாக மாற்றிக்கொண்டார். அதுதான் ஒளித்தேகம். ஒளித்தேகம் என்பது வந்து தூய அறிவாக பிரகாசிக்கிற தேகம் தான் ஒளித்தேகமே தவிர, அப்படியே இந்த உடம்ப வந்து ஜோதியா மாத்தி அப்படியே மேல பறக்க விடுறது, அப்படியே சினிமாவுல காட்டுற மாரி தீபத்திலிருந்து அப்படியே ஒளி மேல போகிற மாரி காட்டுவாங்க சினிமாவுல. அப்ப அது மாரி ஒரு பாபாஜி அப்படியே ஒளி உடம்புல வந்தாரு. ஒளி உடம்புல நம்ம முன்னாடி நின்னாரு. அப்படி இப்படின்ட்டெல்லாம் நெறைய புருடா விடுவாங்க. அப்புறம் இந்த சாய்பாபா கூட்டம் ஒண்ணு இருக்கு. சாய்பாபா கூட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ரகல பண்ணும். அதாவது அப்படி சித்து விளையாட்டு, இப்படி விளையாடினாரு. அந்த சித்து, இந்த சித்துன்னு ஓவரா பில்டப் அடிப்பாங்க. பட் எதுவுமே நீங்க வந்து நேர்ல பார்க்காம அத எப்படி நீங்க நம்ப முடியும்? அதனால இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த மாரி அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வரும்போது, தெளிந்த அறிவுக்குள்ள வரணும். யார் யாரோ சொல்றத அப்படியே கேட்கக்கூடாது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருவள்ளுவருடைய திருக்குறள நம்ம முதல்ல எடுத்துக்கணும். அதனுடைய உண்மை தன்மையை உணர்ந்து பார்க்கணும். இங்க ஒளித்தேகம் என்பது ஞானத்தினால் உண்டாகின்ற அறிவு பிரகாசம் தான் ஒளித்தேகம். அந்த தேகம் அப்படிங்கிறத நாம ஒரு உருவகப்படுத்துவதற்காக சொல்றோம். ஆனா அங்க ஒளி தேகத்த நம்ம கண்ல பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு பிரைட்னஸ், தேஜஸ், அறிவு ஒளி, ஆன்ம ஒளி. அப்ப அந்த அறிவு ஒளி, ஆன்ம ஒளிய வந்து நீங்க எப்படி கண்ல பார்க்க முடியுமானா, ஊனக்கண்ணால எப்படி அத பார்க்க முடியும்? பார்க்கவே முடியாது. அப்ப வள்ளலார் வந்து அந்த ரூம்குள்ள போனாரு, அப்படியே காணாம போயிட்டாருன்னா, அது பொய்யான விஷயம். அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா கிராமம், ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வள்ளலார். அவருக்கு நெறைய பிராக்டிகல் ப்ராப்ளம் இருந்தது. அப்ப அவர் அந்த இடத்த விட்டு போகணும்னு நெனச்சிருக்கலாம். எங்கேயாவது போய் மறைஞ்சிருக்கலாம். அந்த ரூம்குள்ள போய் பூட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு, அவர் பூட்டிக்கிட்ட பிறகு, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? மறுநாள் காலையில திறந்து பார்த்தா, அவர் இல்ல அப்படின்னு சிஷ்யர்கள் சொல்றாங்க. அந்த ஊர் மக்களும் வந்து பார்த்துட்டு அவர காணோம்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் வந்து அத உள்ள சர்ச் பண்ணி பார்த்துட்டு அவர காணோம்னு தான் சொல்லுது. ஆனா அவரு அப்படியே சினிமால காட்டுற மாரி அப்படியே மறைஞ்சு போயிட்டாரு அப்படிங்கிறத யாருமே அறிவுக்கு எட்டாத விஷயத்த நம்ப மாட்டாங்க. அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவர் அப்படியே ஒளியாயிட்டாருன்னுலாம் ஸ்டேட்மெண்ட் குடுக்கல. அவர் காணவில்லை என்று தான் கவர்மெண்ட் வந்து ரெக்கார்ட்ல பதிவு பண்ணுது. நீங்க பழைய வள்ளலாருடைய பயோகிராஃபி எடுத்து பார்த்தாலும், வள்ளலாரை பற்றிய அரசாங்கத்தினுடைய அறிவிப்ப நீங்க எடுத்து பார்த்தாலும், வள்ளலாரை காணவில்லை அவ்வளவுதான். மிஸ்ஸிங். அவர் எப்படி மிஸ் ஆனாருங்கிறது யாருக்கும் தெரியாது. அவ்வளவுதான். அதான் விஷயம்.
ஆனா நம்ம வள்ளலாரன் மாரி ஒரு உயர் பரிமாண நிலைக்கு நம்ம வந்த பிறகு நம்ம அடைய வேண்டிய இலக்கு வந்து ஒளித்தேகம்ங்கிறது எந்த அடிப்படையில பார்க்கணும்னா, அறிவு தேகமா அவர் மாறிட்டாரு. ஆனா, அவரு அந்த பௌதீக உடல கலைக்கிறதுக்கு அவர் இந்த இடத்த இருக்க விரும்பல. அந்த இடத்த விட்டு அவர் வெளியேறுறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, அந்த இடத்துல அவரு இருந்தா அவருக்கு தொந்தரவுகள் வர ஆரம்பிக்குது. பல்வேறு தொந்தரவுகள் வருது. அப்புறம் அவருடைய அறிவு பரிமாணத்துடைய உயர் பரிமாண நிலையில அவர் இத பந்தம்னு நெனைக்கிறாரு. இப்ப ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜ்க்கு மேல நம்ம வந்து மெச்சூரிட்டி வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சில விஷயங்கள நம்ம பந்தமா பார்ப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சாமியார்கள் வந்து ஆரம்பத்துல ஆசிரமங்கள் வைப்பாங்க. ஆசிரமங்கள் வச்சுக்கிட்டு நெறைய பேருக்கு அன்னதானம் பண்றேன். புக் எல்லாம் பிரிண்ட் பண்ணி டொனேஷன் பண்றேன். அப்படி இப்படின்ட்டு நெறைய ஆசிரமத்த ஸ்டார்ட் பண்ணிட்டு, அப்புறம் வந்து அந்த ஆசிரமத்துக்கு வர்ற நெறைய பேர வாலண்டியர்ஸா மாத்திக்குவாங்க. சேவைகள் செய்யுங்க. பாருங்க நீங்க மாட்டுத் தொழுவத்துல போய் மாட பார்த்துக்குங்க. நீங்க வந்து பால் கறந்து குடுங்க. இங்க வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. ஒருத்தர் வந்து கேட்டரிங்ல விட்டுருவாங்க. நீங்க சமையல் பண்ணுங்க அப்படின்ட்டு. இவங்கலாம் ஒரு சேவை மனப்பான்மையில வந்து அத செய்து கொண்டிருக்கலாம். ஆனா, அந்த சாமியார் கடைசியில என்ன ஆயிடுவார்ன்னா, ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி மேனா ஆயிடுவாரு. இப்போ ஒரு சாதாரண ஃபேமிலி மேனுக்கு கூட பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டி 2 குழந்தைங்க இருக்கும். அவ்வளவுதான். அப்புறம் சொந்த பந்தங்கள் கிட்ட போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஆனா, இந்த சாமியாருக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் ஆயிடும். ஏன்னா, நெறைய பேர் இவர சார்ந்து இருப்பாங்க. சீடர்களுக்கு பூரா அப்புறம் உணவு குடுத்தாக வேண்டும். அப்புறம் யார்கிட்டயாவது டொனேஷன் எதிர்பார்க்கணும். இப்படி ஒரு பந்தத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்ட பிறகு அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நம்ம சிக்கிக்கிட்டோம், ஏமாந்துட்டோம். அப்ப இதுலருந்து வெளியேறவும் முடியல. இருதலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பக்கம் முடியாது, அந்த பக்கம் முடியாது. மாட்டிக்கிட்டு சின்னா பின்னமாயி வாழ்க்கைய தொலைச்ச சாமியாருங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. இது மாரி நார்த் இந்தியாவுல நெறைய பேர் இருக்காங்க. நம்முடைய சவுத் இந்தியாவுலயும் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, இப்ப இதெல்லாம் வந்து கமர்சியல். அதாவது பிசினஸ்க்காக ஆரம்பிச்சு இவனும் அடைய மாட்டான். அங்க வருகின்ற சேவகர்களும் அடைய மாட்டாங்க. யாருமே அடைய மாட்டாங்க. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? உண்மையான நோக்கம், நீங்க இறைவன அடையறது அப்படின்னா, அங்க அறிவு தேகமா, அறிவு உடலா நீங்க மாறுறதுங்கிறது ஒரு சூக்கம நிலை, பிரம்ம நிலை, பரமானந்த நிலை, பேரானந்த நிலை. அதுதான் தெய்வீக ஒளி, ஆன்ம ஒளி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. அப்ப அந்த நிலைக்கு நீங்க பயணம் பண்றதுக்கு இந்த பஞ்சபூதங்கள கடந்து போகணும். அப்ப பஞ்ச கோஷங்களுக்கு அப்பாற்பட்ட, பஞ்ச பூதங்களுக்கும் அப்பாற்பட்ட, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிற பஞ்ச பூதங்களையும் கடக்கணும். கோஷங்களையும் கடக்கணும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்ங்கிற எல்லா கோஷங்களையும் கடந்தா மட்டும் தான் நீங்க அந்த நிலைக்கு போக முடியும். அதனால யார் யாரோ என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்ட்டு அத ஏத்துக்கிட்டு அப்படியே பயணம் பண்ணக்கூடாது. அது வந்து நம்முடைய பாடத்திட்டத்துக்கு ஒவ்வாதது. அப்ப நீங்க இங்க அறிவுபூர்வமா சிந்தனை பண்ணி இந்த பாடத்திட்டங்கள உள்வாங்கிக்கணும். அப்ப இங்க வந்து இந்த சம்வர்க்க வித்தை என்ன சொல்ல வருது அப்படின்னா, இங்க வாயு தான் எல்லாத்தையும் கிரகிச்சுக்கிறாரு. ஆனா அந்த வாயு எங்க இருக்காரு? இந்த பிரபஞ்சத்துல இருக்காரு. அப்ப அப்படிப்பட்ட வாயு அணையும் போது தன்னுடைய அக்னிய உள்ள ஒடுக்கிக்கிறாரு. அப்படிப்பட்ட வாயு தான் சூரியனையும் ஒடுக்குவாரு, சந்திரனையும் ஒடுக்குவாரு பின்னாடி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண நிலையில வாயுவுக்கு பவர் இருக்கு. ஏன்னா மற்ற பூதங்கள விட வாயு வந்து பவர்ஃபுல். ஏன்னா அவரு தான் எல்லாத்தையும் உள்ள ஒடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர். அந்த வாயுவே ஒடுக்குறது கடைசியில எதுன்னா ஆகாயம் ஒடுக்கிக்கும். ஆகாயம் வந்து வாயுவையும் தன்னுள்ள இழுத்துக்கும். அப்ப கடைசியில ஆகாயத்துக்குள்ள போயிட்டா எதுவுமே வெளிய வராது. அப்புறம் ஆகாயம் திருப்பி பஞ்சீகரணம் நடந்தா மட்டும் தான் திருப்பி எல்லாத்தையும் வெளிய கொண்டு வரும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இங்க சாஸ்திரம் பேச வரும்போது தான், தண்ணீர் வந்து அதே மாரி தான் வாயுவுக்குள்ள போய் ஒடுங்கும். அக்னி எப்படி வாயுவுக்குள்ள ஒடுங்குதோ, அது மாரி தண்ணீர வந்து நீங்க வெப்பப்படுத்தும்போது, ஏன் வந்து தண்ணீர வெப்பப்படுத்தணும்? அதாவது ஆகாயத்துக்கு அடுத்த பூதம் காற்று. காற்றுக்கு அடுத்த பூதம் என்ன? அக்னி. அக்னிக்கு அடுத்த பூதம் நீர். அப்ப அந்த நீர் வந்து அக்னி பூதத்தோட தொடர்பு கொள்ளணும். இந்த பாயிண்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வாட்டர் வந்து அந்த ஹீட் பண்ணும்போது தான் அது காற்றா மாறும். அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் வந்து டைரக்ட்டா அப்படியே காற்றுல கலந்துருச்சுன்னா எப்படி கலக்கும்? இந்த பாயிண்ட்ட நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் வள்ளலாருடைய கான்செப்ட் புரியும். இப்ப அந்த நீரானது காற்றாக மாற வேண்டுமானால், அந்த நீருக்கும், காற்றுக்கும் இடையில் ஒரு வெப்பம் நிகழ்வு நடக்க வேண்டும். வெப்பபூதத்தினுடைய தொடர்பு இல்லாம வந்து டைரக்ட்டா காற்றுல கலக்க முடியாது. இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நீரானது ஒரு அடுப்புல வச்சு சூடு பண்ணி, நீங்க வெப்பத்தினோட தொடர்பு படுத்தும்போது, அந்த வெப்பத்தின் காரணமாக நீரானது நீராவியாக மாறி பிறகு தான் அங்க காற்றோட கலக்க முடியும். டைரக்ட்டா அப்படியே தண்ணி வந்து காத்தா மாறிடாது. அல்லது அந்த தண்ணி சூரியனுடைய வெப்பத்தை எடுத்துக்கிட்டு ஆவியாகணும். அப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும்போது, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஆயித்தான் நீங்க ஆகாய பூதத்த தொட முடியுமே தவிர, டைரக்ட்டா ஆகாய பூதத்துக்குள்ள போயிட்டாரு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படியே காத்துல கரைஞ்சிட்டாரு ஒரு சித்தரு. அப்படியே வள்ளலார் காத்துல கரைஞ்சிட்டாரு. பாபாஜி அப்படியே ஜோதி ஆயிட்டாரு. அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றத நீங்க கேட்டுக்கிட்டு,
தவறான பயிற்சிகள பண்ணிக்கிட்டு, அந்த பாதையில பயணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கால விரயமாகும். பிறவிகள் தேவைப்படும். வேற ஒண்ணும் ஆகாது. இந்த பிறவி முடிக்க மாட்டீங்க. யார் பேச்சோ கேட்டு எல்லாம் முடிஞ்சு போய் வயசாகி, எதுவுமே செய்ய முடியாம அடுத்த பிறவிக்கு தயாராகிக்க வேண்டியதுதான். அடுத்த பிறவி எப்ப கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா, நீங்க இந்த பூமிய விட்டு வெளியேறின பிறகு சூக்கும உடல் ஆயிடுது. சூக்கும உடல்ல வந்து உங்களுக்கு இது கிடைக்காது. இமிடியேட் பாடி கிடைக்காது. ஏன்னா, அது பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில வர்றதுக்கு டைம் எடுத்துக்கும். அதுக்கு வந்து கால தேசங்கள் கடந்து இருக்கிறதுனால, பல யுகங்கள் கூட கடக்க வேண்டி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த பாடங்கள்ல பார்த்தோம். ஆகவே இத நல்லா புரிஞ்சுகிட்டு இந்த பாதையில நீங்க பயணம் பண்ணணும். பஞ்சபூதங்கள் தன்மைய நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து இந்த சம்வர்க்க வித்தை அத சொல்லிக் குடுத்து, இந்த காற்றோட வந்து வாயுவோட வந்து இந்த மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இணையுதோ, அது மாரி பிராணனோட நம்முடைய புலன்கள் வந்து ஒடுங்கணும். இப்ப நம்முடைய புலன்களுக்கும் பிராணனுக்கும் தொடர்பு இருக்கு. இப்ப கண் வந்து ஒரு காட்சியை காணுது, காது வந்து ஒரு காட்சியை கேட்குது அப்படின்னா, அது எதனால கேட்குது? எதனால பாக்குது? நமக்குள்ள இருக்கிற பிராணன்கிற உயிர் இருக்கிறதுனால தான் கண்கள் காண முடியுது, காது கேட்க முடியுது. அப்ப இங்க காண்பது, கேட்பது அப்படிங்கிற புலன்கள் அடிப்படையில் நடக்கின்ற விஷயங்கள் பூரா உயிரின் மூலமா நடக்குது. அப்ப அந்த உயிரும் அங்கே தேவைப்படுறது இந்த உடல் இயங்குவதற்கு. அப்ப பஞ்சபூதங்களும் தேவை, அந்த உயிரும் இருக்கணும். அப்பதான் இந்த உடலானது இயங்கும். இப்ப உயிர் வெளியேறிட்ட பிறகு பஞ்சபூதங்களுடைய தன்மையில இருக்கக்கூடிய இந்த உடல் இருக்கும். இந்த உடலுக்குள்ள வந்து நீரான ரத்தம் வந்து அப்படியே ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துதான் அப்புறம் அந்த மெயின் ஆகாய பூதத்துக்குள்ள அது போக முடியும். அப்ப இத நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்க சொல்ல வராங்க. அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த சம்வர்க்க வித்தை வந்து 2 விஷயங்கள வச்சுக்கிட்டு நடக்குது. ஒன்று வந்து வாயு, இன்னொன்னு வந்து பிராணன் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒடுங்குற இடம் வந்து இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது வெளிய இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா? அக்னி, சூரியன், சந்திரன் எல்லாம் வாயுவுல ஒடுங்கும். நமக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா? உடம்புக்குள்ள இருக்கிற புலன்கள் இதெல்லாம் பிராணன்ல ஒடுங்கும். அப்ப இப்படிதான் நம்ம ஒடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம உடம்புங்கிறது ஒரு தனி பிரபஞ்சம். இந்த உடம்புக்கு வெளியே இருக்கிறது ஒரு பிரம்மாண்ட பிரபஞ்சம். அப்ப இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்த ஒரு சின்ன ஒரு மினியேச்சர்ல நாம இங்க செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பாடி மைண்ட் அட்டாச்மென்ட்ல. அதாவது இப்ப நம்ம ஒரு பெரிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வந்து கட்டியிருக்கிறாங்க. பல கோடிகள் செலவு பண்ணி பிரம்மாண்ட கோயில் இருக்கும். ஆனா அந்த கோயில் கட்டுவதற்கு முன்னாடி ஒரு மினியேச்சர் செய்வாங்க. ஒரு மினியேச்சர்ல பாத்தீங்கன்னா, பாருங்க இதுல முன்னாடி நுழைவாயில், இந்த பக்கத்துல இது காம்பவுண்ட், கடைசியில பாருங்க இப்படியே நடந்து போய் இந்த இடத்துல நாம வந்து கர்ப்ப கிரகத்த வைக்கலாம். அப்படி இப்படின்லாம் பிளான் பண்ணி ஒரு மினியேச்சர் பாத்தீங்கன்னா, அப்படியே ஒரிஜினல் தஞ்சை பெரிய கோயில் மாரியே இருக்கும். ஆனா அது ஒரு சிறிய பொம்மை மாரி பாக்குறதுக்கு அழகா இருக்கும், ரம்மியமா இருக்கும். இதெல்லாம் நீங்க மியூசியத்துல பார்க்கலாம். அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த மினியேச்சர் வந்து அப்படியே ஆஸ் இட் இஸ் அந்த தஞ்சை பெரிய கோயில் தான். ஆனா அந்த தஞ்சை பெரிய கோயில நீங்க டைரக்ட்டா போய் பார்க்கிறது கஷ்டமா இருந்தா, நீங்க இந்த மினியேச்சர்ல பார்த்தா ஒரு ஐடியாக்கு வந்துரும். ஓ! தஞ்சை பெரிய கோயில் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் போல இருக்கு. இப்படியெல்லாம் அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்படியெல்லாம் அதனுடைய என்ட்ரன்ஸ் இருக்கு. அத சுத்தி இப்படி காம்பவுண்ட் வால்ஸ் இருக்கு. அப்ப இப்படிதான் அதனுடைய கர்ப்ப கிரகம் அமைக்கப்பட்டிருக்குங்கிறத உங்களுக்கு அந்த மினியேச்சர்ல ஒரு ஐடியா கிடைக்குதுல்ல. இது எப்படி உங்களுக்கு பிராக்டிகலா புரியுதோ, அப்படிதான் இந்த பாடி மைண்ட் வந்து மினியேச்சர். எதனுடைய மினியேச்சர்னா, இந்த ஈஸ்வரனுடைய மினியேச்சர். அதாவது இந்த ஹோல் யுனிவர்சல்னுடைய ஒரு சிறிய ஒரு நுணுக்கமான விஷயம் தான் இந்த பாடி மைண்ட். அப்ப இந்த பாடி மைண்ட தான் நம்ம வந்து மினியேச்சர் மூலமா அந்த பெரிய விஷயத்த பிடிக்கிறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அத நாம இங்க பார்த்தா, இத நம்ம கண்டுபிடிச்சாலும் அத பிடிச்சுக்கலாம். இப்ப நீங்க இந்த மினியேச்சர்ல தஞ்சை பெரிய கோயில பார்த்தாலே பெரிய தஞ்சை கோயில் எப்படி இருக்குங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? அது மாரி நீங்க டைரக்ட்டா வெளிய தேடி பிடிக்க வேண்டாம். உள்ள தேடி பிடிக்கணுங்கிறத இங்க மகான்கள் சொல்றாங்க. நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம். வெளிய வந்து நீங்க அண்ட சராசரங்கள்ல பயணம் பண்ணி நீங்க எப்ப அடையிறது? இப்ப நீங்க தஞ்சை பெரிய கோயில சுத்தி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க இங்கிருந்து கிளம்பி தஞ்சாவூர் போயி, காலையில அந்த என்ட்ரன்ஸ்குள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னா, அப்படியே ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்து நீங்க திரும்பி வர்றதுக்கு மத்தியானம் ஆயிடும். ஏன்னா, அங்க வந்து காம்பவுண்ட் வால் வந்து எங்க தொடங்கி எங்க முடியுதுன்னா, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் உள்ள போகணும். அப்ப நீங்க எல்லாம் ஒரு விசிட் பண்ணிட்டு நீங்க வெளிய வந்தீங்கன்னா, காலையில 10 மணிக்கு உள்ள போனீங்கன்னா, மத்தியானம் 2 மணிக்கு வெளிய வர்ற மாரி டைம் எடுத்துக்கும். அப்ப ஒரு 4, 5 மணி நேரம் நீங்க டைம் எடுத்து தஞ்சை பெரிய கோயில பார்க்கிறது எப்படி ஒரு கஷ்டமான வேலை. அதுவே நீங்க மினியேச்சர்ல பார்த்தா எப்படி சுலபமான வேலை. அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன குடுக்குதுன்னா, நீங்க இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்த வெளிய தேடி பிடிக்க முடியாது. ஏன்னா, இது என்ன கொஞ்சம் நஞ்சமா இருக்கு. எல்லையற்ற பிரபஞ்சம். இதனுடைய தொடக்கம் எங்க இருக்கு? இதனுடைய முடிவு எங்க இருக்குன்ட்டு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்துல நீங்க வெளிய தேடி கோயில் கோயிலா சுத்தி, அப்படியே நீங்க ராக்கெட்லயே பறந்து போய் நான் வானமண்டலத்துல எங்கேயாவது கடவுள் இருக்காரா பார்க்கிறேன்னாலும் பார்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே திருமாலும், நான்முகனும் முயற்சி பண்ணி பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் மகான்களுடைய பாடல்கள். ஆகவே நம்ம நம்முடைய உள்ள பிடிக்கிறதுக்கான விஷயத்த இங்க சொல்லி தராங்க. ரொம்ப லகுவா சொல்லிக் குடுக்குறாங்க.
அதுக்கு வந்து நீங்க கையாள வேண்டிய 2 விஷயங்கள் இருக்குப்பா. ஒண்ணு வந்து வெளி விஷயமா இருக்கிற வாயு, உள் விஷயமா இருக்கிற பிராணன். இப்ப வெளிய இருக்கிற வாயு வந்து யாருடைய பிராணன்? ஈஸ்வரனுடைய பிராணன். இத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப வெளிய வந்து வாயு இருக்கு இல்லையா? அந்த வாயு வந்து ஈஸ்வரனுக்கு பிராணனா இருக்கு. நமக்கு உள்ள இருக்குது. அப்ப நம்முடைய பிராணன் வந்து இப்ப நம்ம உள்ள ஏங்கிட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு நாம அந்த இறைவன பிடிக்கிறது தான் இங்க இந்த மனித தேகத்தினுடைய மகத்துவம் என்ற ஒரு மகத்தான விஷயத்த இங்க சாஸ்திரத்துல சொல்ல வர்றதுதான் இந்த சம்வர்க்க வித்யா. இப்ப இந்த சம்வர்க்க வித்யானுடைய பிராக்டிக்கல வந்து ரிஷிகள் மறைச்சு வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. தகுதியானவர்களுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து உயரிய வித்தை. இது எல்லோருக்கும் கொடுக்கவும் முடியாது. ஏன்னா இதோட வேல்யூ வந்து பணத்தினால நிர்ணயிக்கப்படுற விஷயம் கிடையாது இல்லையா? சம்வர்க்க வித்தைக்கு வந்து நான் 10,00,00,000 தரேங்க. எனக்கு சம்வர்க்க வித்தை கத்துக் கொடுங்கன்னா, அப்ப சம்வர்க்க வித்தையினுடைய மதிப்பு 10,00,00,000 அப்ப 10,00,00,000 தான் அதனுடைய மதிப்பா? அப்படிங்கிற ஒரு இலக்காரமா மாறிடும். ஏன்னா 10,00,00,000ங்கிறது சம்வர்க்க வித்தைக்கு உண்டான ஒர்த் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாரி ஆயிட்டா, அதனுடைய வேல்யூக்கு வந்து ஒரு மட்டமா கருதப்படுறதாக மகான்கள் பார்க்கிறாங்க. மகான்கள் பொறுத்தவரைக்கும் அதுக்கு நிர்ணயிக்க முடியாத விஷயம். விலை கொடுக்க முடியாத விஷயம். அப்ப அது யாருக்கு குடுக்கணும் அப்படின்னு மகான்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மன தூய்மை அடைந்தவங்களுக்கு தானாவே கிடைக்கும். அது யார் தேடி வராங்களோ அவங்களுக்கு அது குடுக்கும். அதுக்குண்டான வாய்ப்ப உருவாக்கும். அந்த ஃப்ரீக்வென்சிக்குள்ள அவங்க வருவாங்க. அவங்க செய்த புண்ணிய கர்மா அதுல இருக்கணும். அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள அவங்களுக்கு நடைமுறைப்படுத்த பார்க்கும். அவங்கள மட்டும் தான் இங்க கொண்டு வந்து சேர்த்தும். எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படாது, கொடுக்க முடியாதுங்கிறத நீங்க இந்த வித்தையில புரிஞ்சுக்கணும். இதுதான் சம்பர்க்க வித்தையை பற்றி மகான்கள் பேசுறாங்க. இப்ப அடுத்தது இந்த உபநிஷத்துல சம்பர்க்க வித்தையை வந்து கற்றுக்கொண்டவர்கள் ரிஷிகள் எப்படி இருப்பார்கள்? அப்படிப்பட்ட ரிஷிகளுடைய வாழ்க்கை முறைகள் வந்து எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத இங்க வந்து 2 வகைகள் விஷயத்துல பேச வருது. அப்படி பேசும்போது இங்க ரிஷிகளுடைய வாழ்க்கையில வந்து அவர்களுக்கு எந்த தேவையும் இல்ல. ரிஷிகள் வந்து எதையுமே எதிர்பார்த்து வாழ்வதில்ல. அவங்களுக்கு வந்து இது வேணும், அது வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அப்படியே தானா கிடைக்கும். அவங்களுக்கு யாசகம் எடுக்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்க அந்த காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா, பிச்சாந்தேகி பார்வதி அப்படின்னு சொன்னா போதும். அம்பாளா பார்ப்பாங்க. பிச்சை எடுக்கிற இடத்துக்கு போம்போது, அம்பாள் மாரி இருக்கிற அம்மாக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. ஊருக்குள்ள போவாங்க. அங்க வந்து ஒரு அம்மா வீட்டு முன்னாடி நிக்குதுன்னா, பிச்சாந்தேகி பார்வதி அப்படிம்பாங்க. அப்ப உடனே அந்த அம்மா உள்ள இருந்து கொண்டு வந்து ஏதாவது போடும் சாப்பிடுறதுக்கு. அப்புறம் அத போய் சாப்பிட்டுக்குவாங்க. அப்ப அப்படிப்பட்ட ரிஷிகள், மகான்களுக்கு வந்து அந்த பொருளாதார தேவை கிடையாது. ஜஸ்ட் அந்த வயிறு பசிச்சதுன்னா உணவு தேடுவாங்க. அப்புறம் அவங்க அந்த நிஷ்டையிலேயே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாரர் இருக்கிறாங்க. அவங்க வந்து ரிஷிகள், ஞானிகள். இன்னொரு சாரர் இருக்காங்க. அவங்க வந்து ஏழை மக்கள். ஏழை மக்கள் அப்படின்னா, பொருளாதாரத்துல பின்தங்கியவர்கள். வருமானமே இல்லாம, வசதி வாய்ப்பே இல்லாம, பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருப்பான். அவன் வந்து பிச்சை எடுப்பான். ஏன்னா அவனுக்கு இன்கம் இல்ல. அவனுக்கு வேலை வாய்ப்பு யாரும் குடுக்கவும் மாட்டாங்க. அப்ப அவன் எங்க போய் வேலை கேட்டாலும் இல்ல, இல்லன்னு தொரத்தி விடுவாங்க. அப்ப அவன் என்னதான் பண்ணுவான் பாவம்? பிச்சை எடுப்பான். அப்ப அது மாரி ஒரு வகையினர்கள் வந்து ஏழைகள், இன்னொரு வகையில் வந்து ஞானிகள், பிரம்மச்சாரிகள், ரிஷிகள். அப்ப இங்க 2 வகையான யாசிப்பவர்கள். யாசிப்பவர்கள் அப்படின்னா, எனக்கு ஏதாவது குடுங்க அப்படின்னு கேட்பவர்கள் அர்த்தம். தனக்கு ஏதாவது குடுங்க அப்படின்னு கேட்கின்ற யாசகர்கள் 2 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்து பிரம்மச்சாரிகள் அல்லது துறவிகள். இன்னொருத்தர் வந்து பிச்சைக்காரர்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க 2 பேர் யாசிக்கும்போது, இங்க நீங்க அந்த காலத்துல எப்படின்னா, புராண காலத்துல, அதாவது நம்முடைய உபநிஷதங்கள் காலத்துல, இப்போ பிச்சை கேட்டு போகும்போது உண்மையான ஞானிகள் இருக்காங்க இல்லையா? மகரிஷிகள், யோகிகள், ஆச்சாரியர்கள் எல்லாம். அவங்க போய் சும்மா சாதாரணமா பிச்சை கேட்கிறதுங்கிறது வந்து எல்லாரும் குடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப வந்து வறுமையில வர்றவன் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கான், உடம்பு பூரா நோய் வந்திருக்கு, அவனால வேலை செய்ய முடியாது அப்படின்னா, அவன பார்த்த உடனே பரிதாபப்பட்டு அவனுக்கு சாப்பாடு போடுவாங்க. ஆனா ஒரு ரிஷி, ஒரு முனிவர் வந்து பிச்சை எடுக்க வராரு அப்படின்னா, அந்த பிச்சை எடுக்கக்கூடிய அந்த யாசகம் கேட்பவர் வந்து உண்மையான சாமியார் தானா? இல்ல வந்து போலி வேடதாரியா? அப்படிங்கிறதையும் அந்த காலத்துல சோதிப்பாங்க. இப்ப இந்த காலத்துல நம்ம எப்படி சோதிக்கிறோமோ, அது மாரி அந்த காலத்துலயும் சோதிப்பாங்க. அப்படி சோதிக்கும்போது இங்க அந்த காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப இந்த மாரி யாசகம் கேட்டு வருகின்ற ஞானிகள் கிட்ட அந்த சாஸ்திர அறிவு இருக்குதா? அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஆன்மீக சாதனைகள் பற்றிய தெளிவான அறிவு அவரிடத்துல இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஞானிகளாகவும், சன்னியாசிகளாகவும் போற்றி வழிபடத்தக்கவர்கள். அப்ப இவர்கள் உணவு உண்பது என்பது, இது மாதிரி ரிஷிகள் வந்து உணவு உண்பது என்பது, அந்த மும்மூர்த்திகளும் உண்பதற்கு சமம் என்று சாஸ்திரம் சொல்லுது. இப்ப மகான்கள், ரிஷிகள், ஞானிகளுக்கு வந்து உணவு குடுக்கிறது எப்படி தெரியுமா? 3 மகான்களுக்கும் குடுக்குற மாரி. அதாவது சிவா, பிரம்மா, விஷ்ணு அப்படிங்கிற 3 பேருக்குமே படைக்கிற மாரி ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து ரிஷிகளுக்கு தான் அப்படி குடுப்பாங்க. இப்ப நம்முடைய
ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையில தத்தாத்திரேயருடைய வரலாறு அதைதான் சொல்லும். தத்தாத்திரேயருடைய வரலாறு என்ன அப்படின்னா, தத்தாத்திரேயர் வந்து 3 விஷயங்களை உள்ளடக்கியவர். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற 3 சக்திகளை உள்ளடக்கியவரா இருக்காரு. அப்ப இங்க வந்து ஒருத்தர் வீட்டுல யாசகம் கேட்டு வராங்க ஒரு ரிஷி அப்படின்னா, அந்த ரிஷிக்கு உணவு குடுத்துட்டா, அங்க படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் ஆகிய 3 மும்மூர்த்திகளுக்குமே உணவு கொடுத்ததற்கு சமம் என்பதாக பார்க்கப்பட்டது. அப்ப அந்த மாரி மகான்கள் உண்ட உணவினுடைய எஞ்சிய உணவை உண்பதற்கு முக்தி கிடைக்கும் என்று திருமூலருடைய திருமந்திரம் சொல்லுது. இத நாம சொல்லல. திருமூலருடைய திருமந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அது மாரி உயரிய ரிஷிகள், மகான்கள் உண்ட உணவின் மிச்சத்தை உண்பவனுக்கு முக்தி, மோட்சம் கிடைக்கும். ஏன்னா, அவனுக்கு எப்படி முக்தி, மோட்சம் கிடைக்கும்னா, அந்த ஞானிகளுடைய கைப்பட்ட, அந்த எச்சில் பட்ட அந்த உணவுக்கு வந்து அவ்வளவு வேல்யூ. ஏன்னா, அவங்க ஞானம் அப்படியே இவங்களுக்குள்ள போகும். அந்த உணவு உண்ட உடனே இவங்களுக்குள்ள ஒரு ரசவாதம் நடக்கும். எப்படி அந்த ரசவாதம் நடக்குது அப்படின்னா, இப்ப ஞானிகள் வந்து அந்த உயர் பரிமாண நிலைக்கு போன உடனே அவர்களுடைய இந்த பௌதீக தேகம் வந்து ஒரு தேஜஸ் அடையறது மட்டும் இல்லாம, அந்த உடம்பே வந்து ஒரு விதமான ரசவாதத்துக்கு உட்பட்டிருக்கும். அந்த ரசவாதத்துக்கு உட்பட்டதுல என்ன மாரி ரசவாதம் அப்படின்னா, நீங்க அந்த 10ஆம் வாசல்ல இருந்து ஒரு அமிர்தம் சுரக்கும் இல்லையா? சித்தர் மார்க்கம், யோக மார்க்கத்துல சொல்லுவாங்க. அந்த பிரம்மரந்திரம் 10வது வாசல்ல இருந்து ஒரு அமிர்தம் சுரக்கும் அப்படின்ட்டு. அந்த அமிர்தம் வேற ஒண்ணும் இல்ல. நம்முடைய எச்சில் தான். நம்ம சாதாரணமா நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய எச்சில் தான் நமக்கு அங்க மேல இருந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த எச்சில் வர்றத வச்சு தான் நம்ம வந்து உணவுல உண்டு செரிமானம் பண்ணி, அதுல நம்ம வயித்துக்குள்ள கொண்டு போய் மீதி பாதி செரிமானம் பண்ணி நம்ம மலமா கொண்டு போறோம். ஆனா, இப்ப ஞானிகள், மகான்கள் வந்து அந்த உணவ உண்ணும்போது அந்த பிரம்மரந்தத்திலிருந்து சுரக்கக்கூடிய எச்சில் வந்து ஞானத்தினுடைய எச்சிலா இருக்கும். அப்ப அத இவங்க சாப்பிடும்போது இவங்களுக்கு அந்த உடனே உள்ள போய் கலந்துரும். இவங்களுடைய எச்சிலோட அது கலந்த உடனே இவங்களுக்குள்ள அந்த மாற்றத்த நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். இது நம்ம நடைமுறையிலேயே பார்க்கலாம். ஒருத்தனுக்கு நோய் இருக்குன்னா கூட அது அவனுடைய எச்சில நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துடும். அப்ப எப்படி இது நடந்தது? அந்த எச்சில்ல இருக்கக்கூடிய அந்த கிருமிகளானது அவன தாக்கி அவனுக்கு அந்த நோய குடுத்துருச்சு இல்லையா? அதனால நோய் உள்ளவருடைய எச்சில் பண்டங்கள எண்ண வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இது எதுக்கு? அப்ப அது ஒண்ணுக்கு ஒண்ணு டச் இருக்கு. உடனே அட்டாக் பண்ணும். அது எப்படி கெட்டதுல அட்டாக் பண்ணுமோ, அது மாரி நல்லதிலயும் அட்டாக் பண்ணுங்கிறத நம்முடைய முன்னோர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப அத பத்தி இந்த சாந்தோக்கிய உபனிஷத் பேசுது. பேசிட்டு என்ன சொல்லுதுன்னா, இத்தகைய சந்நியாசிகளுக்கு அந்த அத்தியாத்ம ஞானம் என்ற அறிவு இருக்கிறதா? அல்லது வெறும் வேஷதாரிகளா என்பதை சோதித்து பார்ப்பதும் அந்த காலத்தில் உண்டு. அப்ப யாசகத்திற்கு செல்லும் துறவியரிடம் சாஸ்திரங்கள், அவர்களது சம்பிரதாயம் போன்றவற்றை கேட்டு அவர்களிடமிருந்து உரிய பதில் கிடைத்தால் மட்டுமே துறவியர்களுக்கான மரியாதை அளிக்கப்பட்டு உணவு தரப்பட்டது என்பதையும் பார்க்க முடிகிறது. இது வந்து இமயமலை சாரலிலே சமீப காலம் வரை இந்த வழக்கம் இன்னும் இருந்து வருகிறது என்பதை நம்ம பார்க்கலாம். அப்போ அது மாரி இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு பிரம்மச்சாரி வந்து யாசகம் கேட்டு வராரு. அது ஒரு சின்ன கதை மாரி இங்க சொல்லுது. அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு காலத்திலே கனகனின் மகனும், கபியின் சந்ததியில் வந்தவனுமான காபேய சௌனகனும், கச்சசேனனின் மகனான அபிப்ரதாரியும் உணவு உண்பதற்காக அமர்ந்திருந்தார்கள். அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஆரம்பிக்குது. இது ஒரு கதை, சின்ன கதை. இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய இந்த கதையை நீங்க நல்லா கவனிக்கணும். அதாவது கனகனுடைய மகன் ஒருத்தன் இருக்கிறான். கபியின் சந்ததியில் வந்தவனான காபேய சௌனகன் அப்படின்னு ஒருத்தன். காபேய சௌனகன் அவனுடைய பேரு. அவன் யாருன்னா கனகனுடைய மகன். கபி அப்படிங்கிறவருடைய வம்சத்துல வந்தவன். ஏன் அப்படி அவனை பத்தி பெருமையா பேசுறாங்கன்னா, அந்த கபிங்கிறவர் ஒரு பெரிய ஞானி, கனகன்கிறவரு ஒரு பெரிய ஞானி. அந்த ஞானிகளுடைய வம்சாவளியில வந்தவர் தான் காபேய சௌனகர் அப்படிங்கிற ஒரு மகான். அப்ப காபேய சௌனகர் அப்படிங்கிற மகானும், கச்சசேனனின் மகனான அபிப்ரதாரிங்கிற இன்னொருவனும் 2 பேரும் சாப்பிடறதுக்கு உட்கார்றாங்க. அவங்க வீட்டுல சாப்பிட உட்கார்ந்த உடனே அவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது. அவர்கள் உள்ள வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு சாப்பாடு சாப்பிட வரும்போது வெளியிருந்து ஒரு பிரம்மச்சாரி பிச்சாந்தேகி பார்வதி அப்படின்னு சத்தம் போடுறாரு. வீட்டுக்கு வெளியிருந்து ஒருத்தர் பிரம்மச்சாரி வந்து எனக்கு சாப்பாடு கொடுங்க பசிக்குது அப்படின்னு வெளியிருந்து கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே இந்த உள்ள இருந்த 2 மகான்களுமே அவருக்கு உணவு கொடுக்கவில்லை. உணவு கொடுக்காம இவங்க பாட்டு உள்ள கம்முன்னு இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி அவங்க 2 பேரும் உள்ள ஏன் கம்முன்னு இருக்காங்க அப்படின்னா, அப்படி வந்தவர் வந்து உண்மையான பிரம்மச்சாரியா இருந்தா அவர் அதை பத்தி பேசுவாரு அப்படிங்கறத எதிர்பார்க்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த 2 மகான்களுமே வந்து இந்த சம்வர்க்க வித்தையை கற்றுக்கொண்ட ஞானிகள். சம்வர்க்க வித்தைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஞானிகள் இங்க உள்ள இருக்கிறவங்க 2 பேருமே. அப்ப வெளியிருந்து வர்றவன் உண்மையான பிரம்மச்சாரியான்னு பரிசோதனை பண்றதுக்காக இவங்க உடனே சாப்பாடு கொடுக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்படி வெயிட் பண்ண உடனே அந்த பிரம்மச்சாரி உள்ள வரான் இல்லையா, அவன் சொல்றான், காபேயரே, அபிப்பிரதாரியே, பிரஜாபதி எனப்படும் ஒரே தெய்வம் 4 மகா சக்திகளை விழுங்கியவர். இந்த உலகங்களை காப்பவர் அவரே. பல்வேறு வடிவங்களில் உரைகின்ற அவரை சாதாரண மானிடர்கள் காண்பதில்லை. எல்லா உணவும் யாருக்கு சொந்தமோ அவருக்கு நீங்கள் உணவை மறுக்கின்றீர்கள் அப்படின்ட்டு இவன் பேச ஆரம்பிக்கிறான். யாரு? அந்த யாசகம் கேட்டு வந்த பிரம்மச்சாரி. அத உள்ள இருந்து கேட்கிறாங்க இவங்க 2 பேருமே. கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன தோணும்? அவன் ஒரு ஞானியா இருப்பான். பிச்சை எடுத்துட்டு வந்த பையன் சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா அவன் அழகா பேசுறான் பாருங்க. பிரஜாபதி எனப்படுகின்ற ஒரு தெய்வம் இருக்கு. அது மகா சக்தியை விழுங்கியது. இந்த உலகங்களையே அதுதான் காத்துக்கிட்டு இருக்கு. அது பல்வேறு வடிவங்களில் உரைகின்றது. அதை சாதாரண மனிதர்கள் காண முடியாது. அப்ப இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா உணவும் யாருக்கு சொந்தம்? அந்த பிரஜாபதிக்கு தான் சொந்தம். அப்படிப்பட்ட பிரஜாபதியாகிய எனக்கு நீங்க உணவை தர மறுக்கின்றீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அவன் சொன்ன உடனே நீங்க இந்த இடத்துல இந்த வார்த்தை சாதாரணமா இருக்கலாம். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அவன் நானே ஈஸ்வரன் அப்படிங்கிறான். பிச்சை எடுக்க வந்த பையன், அந்த பிரம்மச்சாரி சாதாரண ஆள் கிடையாது. நான் ஈஸ்வரன் அப்படின்னு பிச்சை கேட்கிறான். நானே பிரஜாபதி, நீ எனக்கு உணவை மறுக்கிற அப்படின்ற மாதிரி அவன் கேட்கிறான். ஈஸ்வரனுடைய நிலைப்பாடு எல்லாமா இருக்கு, இந்த பிரபஞ்சமா இருக்கு. அப்ப எல்லையற்ற இந்த பிரபஞ்சமா இருக்கிற ஈஸ்வரன் எங்கும் எதிலும் வியாபித்து இருந்தாலும், இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த உயிரா இருக்கிறாரு. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உயிரா இருந்து கொண்டிருந்தாலும், இப்ப இந்த உடலுடைய தேவையை நீங்க நிறுத்த முடியாதுன்னு நான் சொல்றேன். இப்ப நான் ஈஸ்வரன், நான் பிரம்மம் அப்படின்ட்டு நீங்க சாப்பிடாம இருக்க முடியுமானா எப்படி இருக்க முடியும்? அல்லது நான் ஈஸ்வரன், பிரம்மம் அப்படின்னு நீங்க தெரிஞ்ச உடனே நான் இனிமேல் டாய்லெட்டே போக மாட்டேன்னு நீங்க சொல்ல முடியுமா? யூரினே போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் நான் புரிஞ்சுக்க சொல்றேன். இப்ப வள்ளலார் ஒளி ஆயிட்டாரு, அவரு ஜோதி ஆயிட்டாருன்னு கதை விட்டுட்டு இருக்காங்கல்ல. மனிதனா இருக்கிற வரைக்கும் அந்த மனித உடலுக்கு உண்டான பஞ்சபூதங்களுடைய நீதியை நீங்க தடுக்க முடியாது. ஏன்னா அது இயற்கையினுடைய நீதி. அதுக்குள்ள எல்லாமே இருக்கும். பசி உணர்வு இருக்கும், மலஜல உணர்வு இருக்கும். பசி வந்தா சாப்பிடத்தான் செய்யணும், மலம் வந்தா கழிக்கத்தான் போகணும், யூரின் வந்தா போய்த்தான் ஆகணும். ஏங்க நான் யூரின்ல போக மாட்டேன், நான் பெரிய மகான், நான் பெரிய ஞானின்னு சொல்லிட்டு அடைச்சிக்கிட்டு இருக்க முடியுமானா முடியாது. காரணம் என்னன்னா, பஞ்சபூதத்துக்குள்ள இருக்கிற உடம்புக்கு உண்டான நீதியை நீங்க மீற முடியாது. ஆகவே பசி உணர்வும் உங்களுக்கு இருக்கும். அப்ப நீங்க பெரிய சன்னியாசி, நானே பிரம்மம், நானே சிவம் அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய ஒரு கூறாக இந்த உடல் இருக்கு. ஆனா நீங்க அந்த உடலுக்குள்ள இல்ல. நீங்க அந்த உடலுக்கு வெளியே அந்த உணர்வா இருக்கிறீங்க. ஆனா இந்த உடலுக்கு உண்டான நீதியை நீங்க மீறக்கூடாது. அதுக்கு உண்டான கடமைகளை நீங்க செய்யணும். அதுக்கு பசி எடுத்தா சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு மலஜல உணர்வு வந்தா அதை செய்யத்தான் வேணும். இது எதையுமே நீங்க தடுக்க வேண்டியது கிடையாதுங்கிறத சாஸ்திரம் சொல்ல வருது. அந்த அடிப்படையில் தான் இங்க இந்த நியதிகளை வச்சு எல்லாரும் சன்னியாசிகள் யாசகம் கேட்டு வராங்க. அப்ப நீங்க இதை நல்லா உள்ள புரிஞ்சுக்கிட்டு இங்க என்ன சொல்றாரு? இப்படி ஒரு விஷயத்தை அவர் சொன்ன உடனே இந்த சம்பர்க்க வித்தை நமக்கு என்ன சொல்லுது? அக்னி, சூரியன், சந்திரன் மற்றும் தண்ணீர் ஆகிய 4 மகா சக்திகளும் வாயுவில் ஒடுங்கியதாக நம்ம பார்க்கிறோம். அதுதான் அந்த மந்திரங்கள் ஏற்கனவே நமக்கு சொன்னது. அது மாதிரி நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கிற வாக்கு, கண், காது மற்றும் மனம் ஆகிய 4 மகா சக்திகளும் பிராணனில் ஒடுங்கியதாக சாந்தோக்கிய உபநிஷத்துடைய மந்திரங்கள் நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டியது. அப்ப இந்த மகா சக்திகளை விழுங்குகின்ற வாயுவும் பிராணனுமாக இருப்பது எது தெரியுமா? பிரஜாபதி என்ற ஒரே தெய்வம் என்பதை இங்க இந்த மந்திரம் சொல்ல வருது. அப்ப இந்த பிரஜாபதி யாருங்க அப்படின்னு கேட்டா, பிரஜாபதி தான் ஈஸ்வரன். அப்ப இந்த ஈஸ்வரனே எல்லாமா இருக்கிறான். அப்ப அந்த ஈஸ்வரனே எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கிறான். அவன் தான் படைக்கிறான், அவன் தான் அனுபவிக்கிறான், அவன் தான் அழிக்கிறான். இங்க நீங்க ஒண்ணும் அனுபவிக்கிறது இல்ல. நான் அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறதே உங்களுடைய அகங்காரம். நான் செய்யறேன்னு நினைக்கிறதே அகங்காரம். இங்க நாம் எதையுமே செய்யறது இல்ல. நம்ம கருவியாக வச்சுக்கிட்டு ஈஸ்வரன் செஞ்சிட்டு இருக்கான். அப்ப இது நமக்கு புரிஞ்சா நாம நம்முடைய தனித்துவ அடையாளங்களை இழக்கிறதுக்கு தான் இந்த ஞானமே தேவைப்படுது. இந்த ஞானத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நீ இங்க என்ன செய்யற, எல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு அவன் சொல்லி நம்மளை இங்க இழக்க வைக்கிறான். அப்ப நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு அவனிடத்துல நம்ம ஒப்புவிக்கணும் இல்லையா? அப்படி ஒப்புவிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி முறைகள் சம்பர்க்க வித்தை சொல்லி கொடுக்கும். ஏன்னா அந்த மனசு உடனே அதை அக்செப்ட் பண்ணாது. எல்லா விஷயங்களும் சிக்கிக்கிட்டு இருக்கிற மனசு இல்லையா? அது எப்படி உடனே ஏத்துக்கும்? அது ஏத்துக்காது. அப்ப அதுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? அதுக்கு அதை இந்த மாதிரி அத்தியாத்ம ஞான கல்வியை கொடுத்து லிஃப்ட் பண்ணணும். அப்புறம் இந்த உடலும் மனசுக்கு உண்டான நியதிக்குள்ள இருக்கிறதுனால, பஞ்சபூத சக்திக்குள்ள இருக்கிறதுனால, அதுக்குண்டான பிராணனையும் வாயுவையும் இணைக்கின்ற ஒரு வித்தையை நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்கும் போதுதான் அது பிரஜாபதி தான் நான்கிறத உணரும். ஏன்னா நாம அந்த உணர்வை தான் இருக்கிறோம். ஆனா நம்ம உணர தெரியாம இருக்கிறோம். உணர்வை பிடிக்க தெரியாம இருக்கிறோம். நிறைய பேருக்கு உணர்வை பிடிக்க தெரியலங்கிறது தான் இங்க உண்மை. அப்ப அந்த உணர்வை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நாம அந்த தூய உணர்வா இருக்கிறது நமக்கு அனுபவம் ஆகும். அது வரைக்கும் அனுபவம் ஆகாது.
அதை சொல்லிக் கொடுக்கிற வித்தைகள் தான் இந்த வித்தைகள். அந்த அடிப்படையில இங்க வந்து இத சொல்லிக் குடுக்குறாங்க. அது இவர்கள் ஏற்கனவே இந்த 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. 2 பேரும் அத அடைந்தவர்கள். யார் யாரு? காபேயரும், அபிப்ரதாரிங்கிற 2 மகான்களும் அத அடைந்தவர்கள் தான். அவர மாரியே அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் தான் இந்த பிரம்மச்சாரி. அவன் வந்து சாப்பாடு கேட்டு வந்திருக்கான். இப்ப இங்க என்ன பண்றாங்க? அவன் இந்த மாரி விஷயத்த சொல்றான். அத சொல்லும்போது அவன் எப்படி பேசுறான்? அனைத்தையும் படைக்கின்ற, காக்கின்ற கடவுளாக இருக்கின்ற பிரஜாபதி, அவரே பல்வேறு உயிர்களாக, தேவர்களாக மற்றும் தெய்வங்களாக தோன்றுகின்றார். இப்படி ஒரே கடவுள் தான் எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்துள்ளார் என்பதை சாதாரண மனிதர்கள் உணர்வதில்லை. அதை மகான்களும் ஞானிகளும் தான் உணர்கின்றார்கள். அப்ப அந்த இறைவன் என்னுள் எழுந்தருளி இருப்பதை நான் உணர்வேன். எனவே எனக்கு அளிக்கப்படுகின்ற உணவு உண்மையில் அந்த பிரஜாபதிக்கு அளிக்கப்படுவதற்கு சமம் என்று இவன் கேட்கிறான். பிரம்மச்சாரி பிச்சான் தேகின்னு சொல்லிட்டு உணவு கேட்டு வந்தவன் அந்த விஷயத்த சொல்றான். இங்க வந்து நீங்க எனக்கு குடுக்குற உணவு வந்து இந்த பௌதீக உடலுக்குன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த பௌதீக உடலுக்குள்ள இருக்கிற உயிருக்குங்க. அதுதான் சாப்பிடும். அதுதான் இங்க எல்லாமே செஞ்சுட்டு இருக்கு. ஆகவே அதுக்கு தான் இந்த உணவு உள்ள குடுக்க போறீங்க. ஆகவே இது உண்மையிலேயே பிரஜாபதிக்கு அளிக்கப்படுவதற்கு சமம். ஆகவே இங்கு படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்றவன் தான் இந்த உணவை உண்கின்றான். ஆகவே இவனுக்கு உணவு கொடுக்காமல் மறுப்பது என்பது அந்த இறைவனுக்கு கொடுக்காமல் மறுப்பதற்கு சமம் என்று அந்த பிரம்மச்சாரி தெரிவித்தான். அப்ப இதன் மூலமாக அந்த உண்மையை உணர்ந்த அந்த மகான்கள் 2 பேரும் இவன் சரியானவன் தான், இவன் யாசகம் கேட்பதற்கு தகுதியானவன் தான் என்பதை புரிந்து கொண்டு அவனுக்கு உடனே உணவை கொடுப்பாங்க, கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த கதை வருது. அது எப்படி சொல்லுதுன்னா, பிரம்மச்சாரி கூறியவற்றை ஆழ்ந்து சிந்தித்த காபேய சவுனகர் அவரை அணுகி கூறினார். நாங்கள் வழிபடும் தெய்வம் எல்லா தெய்வங்களும் ஆன்மாவாக திகழ்பவர், உயிர்களை படைத்தவர், தங்கப் பற்களால் அனைத்தையும் உண்பவர், ஞானம் மிக்கவர், ஒருபோதும் மற்றவைகளால் உண்ணப்படாதவர், உணவு அல்லாதவற்றையும் உண்பவர். இந்த காரணங்களுக்காக அவரது மகிமை மிகவும் உயர்ந்தது என்று பிரம்மச்சாரியிடத்தை எடுத்து கூறினார்கள். பிரம்மச்சாரியே, நாங்கள் இந்த தெய்வத்தையே முற்றிலுமாக தியானிக்கிறோம். இவ்வாறு கூறிவிட்டு அங்கிருந்த ஏவலனிடம் அந்த பிரம்மச்சாரிக்கு உணவு கொடுங்கள் என்று அவர்கள் கட்டளையிட்டார்கள். அப்ப இங்க நம்ம இந்த விஷயத்தை பார்க்கும்போது எப்படின்னா, ஒரு ரிஷிகளையும் பிரம்மச்சாரிகளையும் பரிசோதனை பண்ணி உணவு கொடுத்திருக்கிறார்கள் பண்டைய ரிஷிகள் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ஒவ்வொரு ரிஷிகளும் அந்த சம்பர்க்க வித்தையை பழகியவர்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நாங்கள் சம்பர்க்க வித்தையை பழகுபவர்கள் என்பதை சவுனகரும் அந்த பிரம்மச்சாரியிடத்திலே தெரிவித்தார் என்பதையும் பார்க்க முடிகிறது. பிரம்மச்சாரி தாம் ஒரு ஆன்மீக சாதகர் என்பதை தெரிவித்தார் என்பதையும் பார்க்க முடிகிறது. அப்ப சவுனகரும் தங்களை பற்றி கூறிவிட்டு உணவளித்தார் என்பதையும் இந்த பாடல்கள் மூலமாக, இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய மந்திரங்கள் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அப்ப இந்த சம்பர்க்க வித்தையின் தெய்வங்களாக யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தா, வாயுவும் பிராணனும் புகழப்படுகின்றார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வாயுவும் பிராணனும் உண்மையில் யார் என்று பார்த்தா ஈஸ்வரனாக இருக்கிறான். வெளியே வந்து வாயுவா இருக்கிறான், உள்ள வந்து பிராணனா இருக்கிறான். அப்ப வெளியே வாயுவாகவும் உள்ள பிராணனாகவும் இருக்கிற இந்த இரண்டும் வேறு வேறு இல்ல, ரெண்டும் ஒன்றுதான். அதை இணைப்பதற்கான ஒரு நியதி இந்த உடம்பு எடுத்திருக்கிறது வச்சு நம்ம இணைச்சுக்கணும். அப்படி இணைக்கிற அந்த நியதிக்குள்ள நம்ம வருவதுதான் சம்பர்க்க வித்தை என்று இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப வாயுவை எடுத்துக்கொண்டால் அவர் மற்ற சக்திகளான அக்னி, சூரியன், சந்திரன், தண்ணீர் போன்ற தெய்வங்களின் ஆத்மா என்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த தெய்வ சக்திகளின் ஆதாரமாக இருப்பவர் என்பதே உயிர்களை படைத்தவர் என்பதாக இங்கு பார்க்கப்படுகிறது. அப்ப வாயுவின் ஒடுக்கமாக அந்த சக்தி இருப்பதினாலே அது தங்கப்பல் என்று இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. ஏன்னா அவன் தங்கப்பல் என்று சொல்றான். எல்லா உணவுகளையும் தன்னுடைய தங்கப்பல்லினால் உண்கிறார் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அப்ப அந்த தங்கப்பல் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த தெய்வீக அம்சத்தை இங்க சாஸ்திரம் அப்படி சொல்லுது. அப்ப தமது அழிவற்ற ஒடுக்கும் சக்தியால் அனைத்தையும் தன்னுள் ஒடுக்குகின்ற அந்த பொருள் பிரளய காலத்திலே வாயுவே அனைத்தும் ஒடுக்குகின்ற இடமாக இருப்பதால் அனைத்தையும் உண்பவர். வாயுவில் தான் அக்னி முதலியவைகள் ஒடுங்குகின்றனவே தவிர வாயு அவைகள் எதிலும் ஒடுங்குவதில்லை. எனவே ஒருபோதும் உண்ணப்படாதவர் என்பதையும் இந்த மந்திரங்களின் வாயிலாக நம்ம பார்க்கப்படுகிறது. அப்ப நீங்க இந்த பஞ்சபூதங்கள்ல வந்து யாரெல்லாம் சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து மகா சக்தி படைத்தவர் ஆகாய பூதம். ஆகாய பூதத்துக்கு அடுத்தது காற்று பூதம். காற்று பூதத்துக்கு அடுத்ததுதான் அக்னி பூதம். அக்னி பூதத்துக்கு அடுத்ததுதான் நீர் பூதம். நீர் பூதத்துக்கு அடுத்ததுதான் நிலபூதம். அப்ப இந்த பஞ்சபூதங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒடுங்கணும். அப்ப நிலம் நீர்ல ஒடுங்கி, நீர் வந்து அக்னியில ஒடுங்கி, அக்னி வந்து காற்றுல ஒடுங்கி, காற்று வந்து ஆகாயத்துல ஒடுங்கும் போதுதான் இங்க பஞ்சபூதங்களும் அந்த மூலத்துல போய் ஒடுங்குற நிலைதான் பிரளயம், மகா பிரளயம் என்று சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து எதுவுமே இருக்காது.
அது வெளியே நடக்கிறது எப்படி அந்த பிரளயம் நடக்குதோ, அது மாரி நமக்கு உள்ள நடக்கணும். நமக்குள்ள நடந்துருச்சுன்னா, இங்க நமக்கு இந்த உடல் கடந்த உணர்வு நிலைக்கு நம்ம போயிடுவோம். அப்ப நமக்கு இந்த பௌதீக உடல் மேல இருக்கிற அட்டாச்மென்ட் போயிடும். அந்த அட்டாச்மென்ட் போன உடனே நாம நம்முடைய சொரூபத்துல நிப்போம். நம்முடைய உணர்வுல நிப்போம். அதுதான் இங்க நம்ம அடைய வேண்டிய இலக்கு அப்படிங்கிறத இந்த சம்வர்க்க வித்தை வந்து கத்துக் குடுக்குது. வெளிய வந்து வாயு எப்படி இதையெல்லாம் ஒடுக்குதோ, அது மாரி பிராணனும் வாக்கு முதலிய சக்திகளின் ஆதாரமாக உள்ளது. அவைகள் தூக்கத்திலேயே அவைகளை ஒடுக்குகின்ற இடமாகவும் உள்ளது. நாம் மீண்டும் விழித்து எழுகின்ற பொழுது அவற்றை படைப்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப இப்படி மகிமை வாய்ந்த வாயுவையும் பிராணனையும் தியானிக்கின்ற சம்வர்க்க வித்தை பழகுபவர்களாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். இந்த இருவரும் யார் யாரு? சவுனகரும் அப்ரேயரும் ஆகிய 2 பேரும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள் என்று இந்த வித்தை சம்வர்க்க வித்தை பற்றி சாந்தோக்கிய உபநிஷதம் பேசுகிறது. அப்ப பிரம்மச்சாரிக்கு உணவை கொடுத்தார்கள். இந்த 5ம் அந்த 5ம் சேர்ந்து தூய விளையாட்டிலே 10 எண்ணிக்கை ஆகின்றன என்பதை பரிபாஷை எண்ணா இருக்கிறதுனால 8ம் 2ம் அறியாத எண்ணெய் அப்படின்ட்டு மகான்கள் பாடுவாங்க. வள்ளலாரும் அந்த பாட்டை பாடியிருப்பாரு. 8ம் 2ம் அறியாத எண்ணெய் அப்படின்ட்டு. அப்ப 8 2 இங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா, சும்மா அந்த 8 2ன்னா என்ன வருது? 10 வருது இல்லையா கூட்டுனா. 8 2 கூட்டுனா 10 வரும். அப்ப அந்த 10ங்கிறது ஒரு பரிபாஷை எண்ணா இருக்கிறதுனால, அந்த பரிபாஷை எண்ணுல வந்து இங்க மகான்கள் எப்படின்னா, அந்த 10 பிரிக்கிறாங்க. 5 5 அப்படின்னு 2ஆ பிரிச்சு வச்சு விளையாடுவாங்க. 8 2ன்னு பிரிச்சு வச்சு விளையாடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பூடகமாக அவங்க கையாளக்கூடிய கலைநுட்பமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இது ஏன் அப்படிலாம் கையாளுறாங்கன்னா, ஒரு சராசரி மனிதனுக்கு இது புரியாது. புரியவும் வேண்டியதில்ல. புரியக்கூடாதுங்கிறது தான் மகான்களுடைய நோக்கமே. மகான்களுடைய நோக்கம் என்னன்னா, தகுதியானவர்களுக்கு இத குடுக்கணுங்கிறதுனால தான் அப்படி காம்ப்ளிகேட்டடா பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம நெனைக்கலாம், ஏங்க இது ஈஸியா எடுத்து குடுத்துட்டா அவனும் தெரிஞ்சுக்குவானுங்கல்ல அப்படின்னு நம்ம நெனைக்கலாம். அவன் அப்படி ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டா அதனுடைய வேல்யூ அவனுக்கு கிடைக்காது. அதான் நான் நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன்ல. ஒரு பொருள் ஈஸியா கிடைச்சா நமக்கு அதுக்கு மதிப்பு கிடைக்காது. அது காசு குடுத்தா தான் மதிப்பு கிடைக்கும். ஒரு 10,00,000 அதுக்கு ஃபீஸ்ன்னா அப்படின்ட்டு ஒரு 10 பேர் வருவான் ஏறி விழுந்துகிட்டு. எப்படியோ 1,00,00,000 ஜனங்கள்ல ஒரு 10 பேராவது வராம போயிடுவானா? ஒரு பயங்கரமான ஒரு வித்தை இருக்குங்க. ஒரு 10,00,000 சார்ஜ்ங்க. யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு இப்ப ஒரு அனவுன்ஸ்மென்ட் நான் குடுக்குறேன்னு வச்சுக்கங்க. இப்ப நீங்க இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் தொகை இருப்பாங்க. ஆனா ஒரு 10 பேர் கண்டிப்பா ரூ. 10,00,000 எனக்கு குடுக்க தயாரா இருப்பாங்க. ஒரு பயங்கரமான வித்தை இருக்குங்க. ரூ. 10,00,000 குடுத்தீங்கன்னா தான் நான் கத்துக் குடுப்பேங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்களேன். அட்லீஸ்ட் அந்த 10,00,000 10,00,000 ஒரு 10 பேர் குடுத்தாலே பெரிய அமௌண்ட் தானே. ஆனா அந்த மாதிரி வந்து கிரிட்டிக்கலா அத குடுக்கும்போது தான் அதனுடைய வேல்யூ தெரியும். அப்பதான் அந்த 10 பேருக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சு அத கத்துக்குவாங்க. அதுவே நம்ம சாதாரணமா குடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், அது என்ன பண்ணுவாங்க? இது ஒரு பெரிய வித்தையா? எல்லாரும் ரோட்ல போறவன்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கான். நானும் தான் கத்துக்கிட்டேன். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படின்ட்டு அத டேக் இட் ஈஸியா எடுத்துக்குவான். அதனுடைய வேல்யூ தெரியாது. அப்படிதான் இந்த ஓம்கார மந்திரம் எல்லாம். இந்த ஓம்காரத்த வந்து நம்ம குழுவுல எப்ப இருந்து குடுத்துட்டு இருக்கேன். 2020ல இருந்து இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லி குடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஓம்காரத்த உபாசனை பண்ணுங்க, ஓம்காரத்த உபாசனை பண்ணுங்கன்ட்டு. யாருமே மதிக்கவே இல்ல. யாருமே ஓம்காரத்த கம்ப்ளீட் பண்ணவே இல்ல. அப்ப ஏன்னா, நாம அந்த சொல்லிக் குடுக்குற அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு சீரியஸாவே இல்லங்கிறத நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்ன? அது ஈஸியா எடுத்து குடுக்கறதுனால. அதுவே அது கொஞ்சம் பயங்கரமான விஷயமா மாத்தி, அப்படி இப்படின்னு சொல்லி, அதுக்கு இவ்வளவு ஃபீஸ்ன்னு சொல்லி குடுத்தோம்னா, அதுல பணத்த குடுத்ததுக்காகவாவது அந்த 10 பேர் செய்வான்ல. மத்தவங்க எல்லாம் செய்றாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் அந்த பணத்த குடுத்ததுக்காகவாவது அவன் என்ன நினைப்பான்? ரூ. 10,00,000 குடுத்துருக்கிறேங்க. ஏதோ விசேஷம் இருக்கனால தானே ரூ. 10,00,000 வாங்கியிருக்காரு. அப்படிங்கிறதுக்காகவாவது அத செஞ்சுகிட்டு இருப்பான். ஏன்னா அதனுடைய வேல்யூ அவனுக்கு பணத்தினுடைய மதிப்புல தெரிகிறதுனால அத செஞ்சுட்டு இருப்பான். செய்யும்போது பயன் அடைவான். அப்ப ஏன் செய்றான்? அவனுடைய மனசு என்ன பண்ணுதுன்னா, அந்த பணத்த பாக்குது. ரூ. 10,00,000 குடுத்துருக்கேன். அதனால அத செய்யணும். சும்மா குடுத்தா செய்ய மாட்டேன். அப்படிதான் மைண்ட். அப்ப அந்த மாரி மைண்ட் இருக்கிறத மக்கள் சிலர் புரிஞ்சு வச்சுக்கிட்டானுங்க. புரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க. எனக்கு சம்பாதிக்க தெரியலன்னு நான் பாக்குறேன். அப்புறம் விஷயத்துக்கு வருவோம். அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 5ம் 5ம் சேருது இல்லையா? எந்த 5 5? இப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்களும் இருக்கு. உடம்புக்கு வெளியும் பஞ்சபூதங்கள் இருக்கு. இப்ப உடம்புக்கு வெளிய இருக்கிற பஞ்சபூதங்களுக்கு ஆன்மா எது தெரியுமா? வாயு. இப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்களுக்கு ஆன்மா எது தெரியுமா? நம்முடைய உயிர். அப்ப இங்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் தான் நம்முடைய பஞ்சபூதங்கள கையாளுது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்கள கையாண்டுகிட்டு, நமக்கு பார்க்கும் திறன், கேட்கும் திறன், பேசும் திறன் அப்படிங்கிற திறனை எல்லாம் குடுத்திருக்கு. அப்ப இங்க ஒவ்வொரு திறனுக்கும் பின்னாடி ஒரு பூதம் இருக்கு. அத மறந்துறக்கூடாது. இப்போ பஞ்சபூதங்கள்ல வந்து நெருப்பு தான் நமக்கு பார்க்கும் சக்திய குடுத்திருக்கு. ஒளிய நமக்கு தெரிய வைக்குது. நெருப்பு பூதம் இருக்கிறதுனால தான் ஒளி நமக்கு தெரியுது. அதே மாரி காற்று பூதம் இருக்கிறதுனால தான் நம்மளால சப்தம் கேட்க முடியுது. இது மாரி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பூதங்கள் தொடர்பு இருக்கு. அத சொல்லுது இங்க சாஸ்திரம். சொல்லி இந்த 5ம் 5ம் சேர்ந்து 10 என்ற எண்ணிக்கை வரும்.
இந்த 10ங்கிற எண்ணிக்கை தான் கிருதம் என்று தாய விளையாட்டு. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல. அப்ப உயர்ந்த எண்ணிக்கையான 4 விழுந்துட்டா, அங்க 4 கூட்டல் 3 கூட்டல் 2 கூட்டல் 1 என்று எல்லாம் சேர்த்துனீங்கன்னா 10 என்ற ஒரு எண் வரும். அந்த 10 என்ற எண் தான் இங்க விராட். விராட் அப்படின்னா என்ன? இந்த உலகமா பிரபஞ்சமா இருக்கிற இறைவன் விஸ்வரூபம் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த விராட்டுங்கிற சந்தம் இருக்கு இல்லையா? அது 10 எழுத்துக்கள் கொண்டது என்று சமஸ்கிருத இலக்கணம் சொல்லுது. இதெல்லாம் வேத ரிஷிகளுடைய பரிபாஷை விஷயங்கள். அதாவது சமஸ்கிருத எழுத்துக்கள்ல சந்தங்களை எடுத்து பாத்தீங்கன்னா, விராட் அப்படிங்கிறதுல 10 எழுத்துக்கள் உள்ளடக்கியது. 10 எழுத்துக்கள் கொண்ட விராட் சந்தம் 10 திசைகளை குறிப்பதாக பார்க்கப்படுகிறது. 10 திசைகளிலும் நிறைந்த நிலையில், அதாவது எங்கும் நிறைந்த நிலையில் கடவுள் விராட் என்று அழைக்கப்படுகிறார். இந்த நிலையில் அவர் அனைத்தையும் காண்கின்றார், அனைத்தையும் ஒடுங்கும் இடமாக இருக்கின்றார். இதனை உண்பவன் அனைத்தும் காண்பவனாக, அனைத்தையும் உண்பவனாக ஆகின்றான் என்று இந்த மந்திரம் சொல்லுது. இதை உண்பவன் அப்படின்னா இந்த வித்தையை தெரிந்து கொண்டவன், இந்த வித்தையை கற்றுக்கொண்டவன் அப்படின்னு நீங்க அர்த்தம் எடுத்துக்கணும். உண்பவன் அப்படிங்கிற மீனிங் எப்படி இங்க சொல்ல வருதுன்னா, இந்த வித்தையை உண்டு விட்டவன், இந்த வித்தையை கற்றுக்கொண்டு விட்டவன், எல்லாவற்றையும் உண்பவனாகின்றான். அப்படின்னா என்ன? எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவனாகிவிட்டான் என்ற அர்த்தம். அதுதான் இங்க உபனிஷத்து எப்படி பேசும்னா, எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு என்று இங்க உபனிஷத்து சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே ஈஸ்வரனுக்குள்ளதான் இருக்கு. ஈஸ்வரனுக்கு வேறாக எதுவுமே இல்லை. ஈஸ்வரன் இடத்துல எதுவுமே பிரிக்கவும் முடியாது. அப்படி ஒரு விஷயத்தை இங்க சொல்லி வந்துதான் வாயு என்ற விஷயத்துல 5 விஷயங்கள் இருக்கு, பிராணன் என்ற விஷயத்துல 5 விஷயங்கள் இருக்கு. ஆக 10 என்பது கிருதம் என்ற தாய விளையாட்டினுடைய 10 எண்ணிக்கையை இங்கு சுட்டிக்காட்டி, விராட் என்ற ஒட்டுமொத்த பிரபஞ்சமாகவே இறைவன் இருக்கின்றான் என்ற மிகப்பெரிய ரகசியத்தை இந்த 3வது அத்தியாயத்தினுடைய இந்த 3வது பகுதி நிறைவடைவதாக நாம் இங்க பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம இந்த 3வது பகுதியையும் இப்ப நம்ம நிறைவு செய்து விட்டோம். அடுத்தது இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல இன்னொரு அருமையான கதை வருது. பொதுவா எல்லா அத்தியாயங்களும் இனிமேல் கதைகளா தான் வரும். ரொம்ப ஆழமான கதைகள், ஆழமான விஷயங்கள் இருக்கும். இப்ப அடுத்த வித்தைக்கு நம்ம போறோம். இப்ப நம்ம சம்பர்க்க வித்தையை நிறைவு செய்து விட்டோம். சம்பர்க்க வித்தை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த சம்பர்க்க வித்தைங்கிறது வாயுவையும் பிராணனையும் இணைக்கின்ற வித்தை. அதாவது இந்த ஜீவனும் ஈஸ்வரனும் வேறு வேறு இல்லை என்று இணைக்கின்ற வித்தை. இங்க நான் வேறு இறைவன் வேறு இல்லை என்று இணைக்கின்ற வித்தை. அதுதான் சம்பர்க்க வித்தை. அதைத்தான் நம்ம பார்த்தோம். சாந்தோக்கிய உபநிஷத்தின் மூலமாக நிறைவு செய்கிறோம். அடுத்தது சோடச கலா வித்தை என்று ஒரு புதிய வித்தை இதே உபநிஷத்துல வருது. சோடச கலா வித்தைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சோடச கலா வித்தை இறைவனை 4 முக்கிய மகிமைகள் உடையவராக தியானிக்க சொல்வதாக இந்த வித்தை வருது. இந்த வித்தை எப்படி வருதுன்னா, இறைவன் 4 விதமான முக்கிய மகிமைகள் நிறைந்தவர் என்பதாக இங்க இந்த வித்தை பேச போகுது. ஒவ்வொரு முக்கிய மகிமையும் 4ஆக பிரிக்கப்பட்டு 16 மகிமைகளாக திகழ்வதனால இது சோடச கலா வித்தை என்று 16 மகிமைகளை உடைய ஒரு இறை தியானமாக இந்த உபநிஷத்து இப்போ அறிமுகப்படுத்துது. இது ரொம்ப அற்புதமான வித்தை. இந்த 16 மகிமைகள் இருக்கு இல்லையா, இதுதான் 16 செல்வங்கள். அந்த காலத்துல மகான்கள் வாழ்த்தும் போது 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்துவாங்க. 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னா 16 குழந்தை பெத்துக்கிறது கிடையாது. நிறைய பேர் என்ன 16ம் பெற்று பெருவாழ்வுக்குன்னு வாழ்த்திட்டாரு, சரி வரிசையா பெத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு 16 குழந்தை பெத்தவன்லாம் இருக்கான். ஆனா இங்க 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிங்கிறது இந்த சோடச கலா வித்தை. இந்த சோடச கலா வித்தையை நீங்கள் கற்றுக்கொண்டு அந்த 16 மகிமைகளை உடைய அந்த இறைநிலைக்கு உயருங்கள் என்று இந்த அருமையான வித்தை இந்த சாந்தோக்கிய உபநிஷத்திலே தொடங்குகின்றது. இந்த ஒவ்வொரு வித்தையும் நாம பிராக்டிகல் பண்ணி பார்த்தோம்னா அப்படி ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். நம்முடைய லைஃபே அதை வார்த்தைகளை சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அதாவது ஒரு சினிமா பார்க்கும்போது எப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, ஒரு படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் அப்படியே பொழுது போகிறதே தெரியாது, அப்படியே ஜாய்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் அந்த படத்தை விட்டு வெளியே வந்த பிறகுதான் நமக்கு விவகாரமே ஸ்டார்ட் ஆகும். வெளியே வந்த பிறகு என்ன மாதிரி விவகாரம் ஸ்டார்ட் ஆகும்னா, கடன்காரன் நிப்பான், நாளைக்கு இவனுக்கு எப்படி பணத்தை கொடுக்கறது, நாளைக்கு அந்த ஃபைனான்ஸ்ல எப்படி செட்டில் பண்றது, இப்படின்னு ஆயிரம் பிரச்சனைகள் நமக்கு வெளியே வருது. ஆனா நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஒரு 3 மணி நேரம் சினிமா தியேட்டர்ல எப்படி ஜாலியா இருக்கிறோம், அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா நம்ம பாக்குறோம் இல்லையா. அது மாதிரி இந்த ஹோல் லைஃபே நீங்க என்டர்டெயின்மெண்ட்டா வாழ முடியுமானா முடியும்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா நிறைய பேருக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சினிமாவில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க சாஸ்திரங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு.
அப்ப இந்த சாஸ்திரத்துங்களுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற இந்த என்டர்டைன்மெண்ட்டை நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், லைஃபே வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இந்த லைஃப வந்து என்ஜாய் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு வினாடியும் நமக்கு ஆனந்தத்த குடுத்துட்டே இருக்கும். அப்படியே டைம் போறதே தெரியாது. இப்பயே நம்முடைய ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையில பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு டைம் போறதே தெரியல. தத்தகுரு பரம்பரையில இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா ஆல்வேஸ் பிஸி. எப்படிதான் டைம் போகுதுன்னு தெரியாம டைம் போயிட்டே இருக்கு. அடுத்தடுத்த ஞானம், அடுத்தடுத்த இது அப்படியே அருமையா போயிட்டு அன்னைக்கு நாள் கடந்து போகுது. அப்படியே ஒரு ஹாப்பினஸ் அண்ட் பீஸ்ஃபுல்னஸ் அவங்களுக்குள்ள நிறைவா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நெறைய பேர் அந்த அனுபவங்கள என்னோட ஷேர் பண்றாங்க. அப்ப என்னன்னா, இதுதான் நமக்கு லைஃப். ஏன்னா நம்ம இதுக்காக தான் வந்திருக்கோம். வந்து நம்ம வந்த வேலைய அழகா முடிச்சுட்டு போறத விட்டுட்டு, வேற வேற வெட்டி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, எப்படி நம்ம கடை தேற முடியும்? ஒண்ணுமே நடக்காது. அப்ப இத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 4வது அத்தியாயம் சத்யகாமனின் கதையில தொடங்குது. இங்க ஒரு கதை வருது. அருமையான கதை. சத்யகாமன் ஒருத்தன் இருக்கிறான். இப்ப அந்த கதைய நான் சொல்றேன். ஆனா கதைய வந்து முடிக்க முடியுமான்னு தெரியல. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம கிளாஸ். பாதி கதையில் நிறுத்துவோம். அப்புறம் போலாம். இப்ப சத்யகாமனின் கதை. முன்னொரு காலத்தில சத்யகாம ஜாபாலன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஏன் அவன வந்து சத்யகாமன் ஜாபாலன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அம்மாவு பேர் வந்து ஜாபாலை. இந்த பையன் பேர் வந்து சத்யகாமன். இப்ப ஜாபாலை அப்படிங்கிறவ வந்து தன்னுடைய பையனுக்கு வந்து சத்யகாமன்னு பேர் வச்சிருந்தா. ஒரு நாள் சத்யகாமன் தன்னுடைய அம்மாவை அழைத்து, "அம்மா, நான் வந்து பிரம்மச்சாரியாக வாழ விரும்புகின்றேன். நான் எந்த பரம்பரையைச் சேர்ந்தவன்?" என்று அம்மாவிடத்திலே கேட்டான். இப்ப அவன் பிரம்மச்சாரியாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றான்னா, நீங்க இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பிரம்மச்சாரின்னா கல்யாணம் பண்ணிக்காம வாழ்றான்னு நெனச்சுக்க கூடாது. இங்க பிரம்மச்சாரிங்கிற வார்த்தை வந்து இந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ல இந்த மாரி வேதத்தினுடைய அடிப்படையில சொல்ல வர்றதுக்கு என்னன்னா, வேதங்களை படிப்பவன், வேத பாடசாலையிலே கல்வி கற்றுக்கொள்பவனுக்கு பிரம்மச்சாரின்னு பேரு. அதாவது நம்ம இப்ப வந்து பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிற பசங்கள எல்லாம் பிரம்மச்சாரின்னு சொல்லுவோம். ஏன் பிரம்மச்சாரின்னு சொல்லுவோம்னா, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அவன் இல்லறத்தானா மாறிடுவான். அதுக்கப்புறம் அவன் படிக்க முடியாது. கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டிகிட்ட இரு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், இரு நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா பொண்டாட்டி என்ன பண்ணுவா? காரி துப்புவா. "ஏய் இப்பதான் நீ படிக்கவே போறியா?" அப்படின்ட்டு. அதனால படிப்ப ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கணும். அப்புறம் தான் இல்லறம். அதனால இப்ப நெறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டுலாம் படிக்கிறாங்கல்ல. இதெல்லாம் மாடர்ன் எஜுகேஷன். மாடர்ன் எஜுகேஷன்ல இப்ப எப்படின்னா, கல்யாணம் பண்ணிட்டுலாம் படிப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த கல்யாணம் பண்ணிட்டு படிக்கிறதுனால தான் அந்த குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம போயிடும். ஏன்னா, கணவன் மனைவி உறவு வந்து இல்லற தர்மத்துக்குள்ள வராம, அது வேற மாரி போயிடுது பாத்தீங்களா? இதனால தான் நெறைய பேருடைய வாழ்க்கை வந்து தவறான முடிவுகளுக்கெல்லாம் போகுது. இப்ப நெறைய பேர் திருமணமாகி, நெறைய தற்கொலைகள்ல நெறைய கேஸ், நெறைய டிவோர்ஸ் இதெல்லாம் நீங்க பாருங்க இன்றைக்கு. இப்ப இன்றைய சமூகம் வந்து ஏன் வந்து தவறாக வழிநடத்தப்படுது அப்படின்னா, இது மாரி உயரிய விஷயங்கள் தெரியாததுனால தான். இந்த மாரி உயரிய ஞானங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படாததுனால தான், இவ்வளவு அவல நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இத நம்ம பார்த்து மன வருத்தப்படுறோம். ஏன்னா, எப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயங்கள் நம்முடைய தர்மத்துல குடுத்திருக்காங்க. ஆனா, இத யாருமே கத்துக்க தயாரா இல்லையே! இத கத்துக்கிட்டு இந்த பாதையில வருவதற்கு கூட யாருக்கும் தெரியாம இருக்கிறாங்களேங்கிறத நம்ம நினைக்கும்போது பரிதாபம் தான் பட முடியுது. வேற என்ன செய்ய முடியும்? அதான் அவங்களுடைய கர்மான்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா, அப்படி போய் அவங்கள ஆட்டி விக்குது. இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப இவன் என்ன பண்றான்? "அம்மா நான் பிரம்மச்சாரியாக வாழ விரும்புகிறேன். நான் எந்த பரம்பரையைச் சேர்ந்தவன்?" அப்படின்னு கேட்கிறான். ஏன் எந்த பரம்பரையைச் சேர்ந்தவன் அப்படின்னு கேட்கிறான்னா, இப்ப குருகுல கல்வி வந்து பண்டைய காலத்துல வந்து ஒரு இந்தியாவினுடைய பெருமை வாய்ந்த கல்வியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா குருகுலம் தான் வந்து பாரத தேசத்தினுடைய மிக பழமையான கல்வி முறை. நம்முடைய பாரத தேசத்துல வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் தான் முதல்ல பெரிய யூனிவர்சிட்டியே இருந்தது நம்முடைய இந்தியாவுல. எந்த தேசத்திலயும் யூனிவர்சிட்டி கிடையாது. பட் நம்ம இந்தியாவுல யூனிவர்சிட்டி இருந்தது. ஏன் யூனிவர்சிட்டியா நம்ம வச்சிருந்தோம்னா, அங்க பல கலைகள் 64 கலைகள் நம்ம இடத்துல இருந்தது. அதுல இப்ப நம்ம முக்கியமாக பார்க்க போவது 16 கலைகள். சோடச கலைகள பார்க்க போறோம். அதுதான் இந்த சோடச வித்யா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு குருகுல கல்வி வந்து நம்முடைய பாரத தேசத்தினுடைய முதுகெலும்பு என்று மகான்கள் சொல்றாங்க. நம்முடைய பாரத தேசம் நிமிர்ந்து நிற்பதற்கான காரணமே இந்த கல்விதான். இந்த சனாதன தர்மம் தான். ஏன்னா ஒருத்தருக்கு முதுகெலும்பு இருந்தா தான் அவன் நிமிர்ந்து நிற்க முடியும். முதுகெலும்பு இல்லன்னா அவன் எப்படி நிற்பான்? கூனி விழுந்துருவான் அல்லது முதுகெலும்பு உடைஞ்சு போனவன் படுக்கை ஆடுவான். எழுந்து நிற்க முடியாது. அப்ப ஒரு மனிதனுக்கு எப்படி முதுகெலும்பு ரொம்ப முக்கியமோ, அது மாரி நம்முடைய பாரத தேசத்தினுடைய முதுகு எலும்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பண்டைய கல்வி முறை தான். குருகுல கல்வி முறை தான் நம்முடைய பாரத தேசத்தினுடைய முதுகு எலும்பு. இதை வந்து சுவாமி விவேகானந்தரும் இதை வந்து மற்ற நாடுகளுக்கு போய் சொல்றாரு. எங்களுடைய பாரதம் வந்து பெருமை மிகுந்ததாக திகழ்வதற்கு காரணமே எங்களுடைய குருகுல கல்வி முறைதான் என்று சுவாமி விவேகானந்தருடைய அந்த சிகாகோ ஸ்பீச்ல நம்ம பார்க்கலாம்.
அதனாலதான் சிகாகோல இருக்கிறவங்க அவரை ரொம்ப ஆரவாரப்படுத்தி மகிழ்ந்தார்கள். ஏன்னா, அவருதான் முதல்ல போன உடனே எப்படி பேச ஆரம்பிச்சாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் தான் பேசினாரு. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன்னு பேசல. பொதுவா எல்லா தேசத்தவர்களும் பேசும்போது எப்படி பேசுவாங்க? லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா, இவரு போன உடனே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் மாற்றி சிந்திக்கிறாங்க பாருங்க. ஏன்னா ஒருத்தன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ன்னு கூப்பிட்டான்னா அவன் ஃபேமிலில ஒருத்தன் பாத்தீங்களா? இப்ப நீங்கலாம் என்னுடைய சகோதரர்கள் நான் சொன்னேன்னா, நீங்க என்னுடைய குடும்பத்துல ஒருத்தர் மாரி. ஆனா, நான் உங்கள பிரதர்ன்னு சொல்லாம லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொன்னேன்னா, ஏதோ ஒரு தேர்ட் பெர்சன் மாரி. அப்ப இங்க வந்து அந்த வார்த்தை கையாள்றதுல எவ்வளவு நுணுக்கம் இருக்குங்கிறத நீங்க கவனிச்சு பார்க்கணும். அப்ப பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னா நீங்களுடைய சகோதர சகோதரிகளே அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாருனாவே அதுக்கு என்ன பேரு? வசுதைவக குடும்பகம்னு பேரு. நம்முடைய பாரத தேசம் சனாதன தர்மம் நம்மை வந்து எல்லோரும் ஓர் குடும்பம் என்று அரவணைத்தது. எல்லோரும் ஓர் குடும்பம் என்று அரவணைத்த நம்முடைய பாரத தேசத்துல எங்க இருந்த ஜாதிகள் வந்தது? இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எல்லோரும் ஒரு குடும்பம், வசுதைவக குடும்பகம் அப்படின்னா அங்க ஏது பிராமணன், அங்க ஏது சூத்திரன். ஏற்றத்தாழ்வே கிடையாது. ஆனா அந்த ஏற்றத்தாழ்வு எப்படி இடையில் உண்டாக்கப்பட்டது? மாற்று மதத்தினரால் வேண்டுமென்றே உண்டாக்கப்பட்டது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய சனாதன தர்மத்தில் வந்த சான்றோர்கள் வந்து யாரையும் பிரிச்சு பார்க்கல. அவங்க எல்லாரையுமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் பார்த்தாங்க. அததான் சுவாமி விவேகானந்தர் வந்து சிகாகோ ஸ்பீச்ல கொடுத்தாரு. அப்ப இதுதான் அவரை உலகம் பூரா பெருமை அடைய வைத்தது. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எதுக்காக இதை சொல்றேன்னா, இதுக்கு முக்கிய காரணமே நம்முடைய குருகுல கல்விதான். அதை வந்து இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப சத்யகாமன் என்ற இந்த பையன், இந்த சத்யகாமன் என்ற இந்த சிறுவன் வந்து அம்மா கிட்ட கேட்கிறான். அம்மா நான் இந்த மாதிரி அந்த குருகுல கல்வியில படிக்க போறேன். அப்ப அந்த ரிஷி கேட்பாரு, நீ யாரு? நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? உன்னுடைய அப்பா அம்மா யாரு? நீ எந்த பாரம்பரியம்? நீ எந்த பரம்பரை அப்படின்னு கேட்பாரு இல்லம்மா. நான் வந்து எந்த பரம்பரையை சேர்ந்தவன் கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு கேட்கறான். ஏன்னா இப்ப ஒரு குருகுலத்துல ஒரு பையன் படிக்க போறான்னா அந்த பையனை வரவேற்பாங்க. சொல்லுப்பா நீ எங்க இருந்து வர, எந்த ஊரு, நீ எந்த குடும்பத்தை சேர்ந்தவன் கேட்டாங்கன்னா, நான் இந்த பரம்பரை சேர்ந்தவன், இந்த ரிஷி வழியில வரேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். ஏன்னா அப்படித்தான் நம்ம வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கோம். இப்ப நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குலம் கோத்திரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நாம வந்து சாண்டில்ய மகரிஷி கோத்திரம், நாங்க பரத்வாஜ ரிஷி கோத்திரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த கோத்திரம்ங்கிறது என்னன்னா, நான் இந்த ரிஷி பரம்பரையில வரேன் அப்படிங்கறத சொல்றதுக்கான ஒரு பாரம்பரிய கல்வி முறையில் உண்டாக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு இது. இது ஜாதி கிடையாது. நம்முடைய குரு பரம்பரை. அதைத்தான் நம்ம அங்க முன்னிறுத்துறோம். அதை வந்து இந்த பையன் கேட்கறான். நான் எந்த குரு பரம்பரையில வரமா? அப்பா எந்த குரு பரம்பரையில படிச்சாரு? இப்ப நான் போய் எந்த குரு சொல்லட்டும் அப்படின்னு கேட்கறான். ஏன்னா பழங்காலத்துல இப்படித்தான் முறை இருக்குது. அப்ப இந்த மாதிரி அந்த பையன் கேட்ட உடனே அந்த அம்மா வந்து திருதுன்னு முழிக்கிறான். ஏன் அப்படின்னா, பையன் வந்து சத்யகாமன் வந்து யாருக்கு பிறந்தாங்கிறது அவளுக்கு தெரியல. அந்த அம்மாவுக்கு வந்து சத்யகாமனுடைய பிறப்பு கொஞ்சம் மாறி போகுது. அதாவது அவளுக்கு இவர்தான் கணவன் என்று தெரிந்து கொள்ள முடியாத மாதிரி அவ ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்து விட்ட பெண்மணி. அப்படி தவறான வாழ்க்கை வாழ்ந்து விட்ட பெண்மணிக்கு வந்து எனக்கு இவர்தான் அப்பான்னு சொல்ல முடியாத ஒரு தர்ம சங்கடத்துல அவ இருக்கிறான். அப்ப தர்ம சங்கடத்துல அவ இருந்த உடனே பையன் இப்படி கேட்கறான். நான் படிக்க போறேன். நான் பிரம்மச்சரிய பாடம் படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போறேன். எனக்கு வந்து நீ எந்த பரம்பரைன்னு கேட்டா நான் என்னம்மா சொல்லட்டும் அப்படின்னு கேட்கும்போது, நீ போய் உண்மையை மட்டும் பேசு. வேற எதுவும் நீ பேச வேண்டாம். நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். அப்பா வந்து எந்த குடும்பத்தை சேர்ந்தவர், எந்த பரம்பரையில படிச்சாரு எனக்கு தெரியாது. அம்மா இதுதான் எனக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க அப்படிங்கறத நீ வெளிப்படையா சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்லி, அந்த தாயுமே அந்த பையன்கிட்ட உண்மையை சொல்ல சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறா. அப்போ இங்க பழங்கால கல்வி முறைய வந்து எப்படி நம்ம செயல்படுத்த போறோம் அப்படிங்கறத சுவாமி விவேகானந்தர் கிட்ட வந்து ஒரு சீடர் கேட்கிறாரு. பழங்கால முறைப்படி குருகுல கல்வி முறையையும் மறுபடியும் செயல்படுத்த விரும்புகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இது வந்து சிகாகோவுல சுவாமிஜி பேசி முடிச்ச பிறகு அங்க வந்து நிறைய பேர் வருவாங்க இல்லையா? சுவாமிஜியை சந்திப்பாங்க. அப்ப இவரு இந்த மாதிரி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஒருத்தர் கேட்கிறாரு. இப்ப நீங்க அந்த குருகுல கல்வி முறை பற்றி பெருமையா பேசுறீங்களே, அப்ப அது வந்து இப்பவும் அதை செயல்படுத்த பாக்குறீங்களான்னு கேட்கும்போது, சுவாமிஜி சொல்றாரு, ஆம், அப்படியே தான் நான் அதை செயல்படுத்த விரும்புகின்றேன். இக்கால கல்வி முறை ஆன்மீக வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எதையும் தரவே இல்லை. பழங்காலத்தில் இருந்தது போல பிரம்மச்சரியம் என்கின்ற படியை மீண்டும் நாம் உண்டாக்க வேண்டும். ஆனால் அதன் விதிகளை பரந்த அடிப்படையில் அமைக்க வேண்டும். அதாவது காலத்திற்கு ஏற்றாற் போல சில மாற்றங்களை அதில் புகுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை சுவாமிஜி விரும்பினார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. இங்க என்ன இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நான் இந்த கிளாஸஸ் வந்து ஆன்லைன்ல கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். ஏன்னா நான்லாம் எப்படி வந்தேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் எனக்கு வழிகாட்டிகள். சுவாமிஜி மாதிரி, விவேகானந்தர் மாதிரி மகான்கள் எல்லாம் எனக்கு வழிகாட்டிகள். ஏன் அப்படின்னா, அப்பவே கிட்டத்தட்ட இப்ப இன்றைக்கு நம்ம இருக்கோம் 2025ல நம்முடைய சுவாமிஜி வாழ்ந்த காலம்
சுவாமி விவேகானந்தருடைய வாழ்ந்த காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அன்றைக்கே குருகுல கல்வி ஒழிக்கப்பட்டு ஆங்கிலேயர்களுடைய கல்வி நம்முடைய இந்தியாவுல புகுத்தப்பட்டது. மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் வந்துடுச்சு. அப்ப மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்துல கத்துக்கிட்ட கல்வியில தரம் இல்லை என்பதை சுவாமிஜி உணர்ந்திருக்கிறார் என்பது அவருடைய வாசகத்துல பார்க்க முடியுது. எப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தரம் இல்லை என்பதை சுவாமிஜி விவேகானந்தர் சொல்றாரு அப்படின்னா, இப்ப இன்றைக்கு நம்மளுடைய கல்வி முறையில தரம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப நம்முடைய கல்வி முறையில தரமே இல்லைங்கிறது தான் உண்மை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பண்டைய கல்வி முறைய நாம மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டுமா என்ற கேள்வியை சுவாமிஜி கிட்ட வைக்கும்போது அவரு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தான் விரும்பினார். ஆனாலும் ஏன் நடைமுறைப்படுத்த முடியவில்லைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சன்னியாசியினால என்ன செய்ய முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சன்னியாசியினால இந்த சமுதாயத்தை மாத்திட முடியுமா? அரசியல்வாதிகள் செய்ய வேண்டிய வேலை அது. இப்ப இந்த கல்வி முறையை மாற்றம் செய்யணும்னா அரசியல்வாதி தான் செய்வான். ஒரு சாமியார் எப்படி செய்ய முடியும்? ஆனா அவர் ஆசைப்பட்டார். ஆனா அது நடக்கல. ஆனா ஒரு விஷயம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இந்த கல்வி முறை சுவாமிஜி ஆசைப்பட்டது நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன் நான் அப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இப்ப சுவாமி விவேகானந்தர் மாரி மகான்கள் இதை நவீனமயமாக்கி கொடுக்க வேண்டும். இன்றைய காலத்துக்கு ஏற்றாற் போல சில மாற்றங்களை அதில் புகுத்த வேண்டும் என்று சொன்னார் இல்லையா? அந்த மாற்றங்கள தான் இப்ப நம்ம ஆன்லைன் மூலமா குடுத்துட்டு இருக்கோங்கிறதுக்காக நான் இந்த பாயிண்ட் பேச வரேன். இந்த கல்வி முறை ரொம்ப ஒரு அபரிமிதமான, அற்புதமான ஒரு கல்வி முறை. இந்த குருகுல கல்வி முறை. இப்ப இதை பற்றி நம்ம 16 கலைகள்ல படிக்க போறோம். அதாவது சத்தியகாமனினுடைய கதை மூலமாக சோடச கலா வித்தை 16 கலைகள நம்ம கத்துக்க போறோம். இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய இனிமேல் வருகின்ற பகுதிகள் அதைத்தான் சொல்ல வருது. அத நான் இனிமேல் தான் ஆரம்பிக்க போறேன். ஜஸ்ட் இந்த சோடச கலா வித்தையினுடைய இன்ட்ரோடக்ஷனா நீங்க இதெல்லாம் எடுத்துக்கங்க. இப்ப நான் இன்னைக்கு சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். இதனுடைய கன்டினியூட்டி நம்ம அடுத்த புதன்கிழமை வகுப்புல பார்க்கலாம். இப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.